ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 194வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடும் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம எல்லா ட்ரைவ் போயிட்டு வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். சியரா ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அடுத்து செல்டாஸ் அடுத்த ஜென் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து 2 ஸ்பை குட்டி குட்டி நியூஸ் சியரா மெயினாக பேசணும். ஓகே, நம்ம சியரா பற்றி பேசும்போது நாங்கள் வந்து எண்ணெய் பெட்ரோல் ஓட்டலை, டீசலும் ஓட்டலை. டீசல் ஓட்டி இருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருந்து அதில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு, அதனால் ஓட்ட விடல. அதையும் நம்ம பேசுவோம். எண்ணெய் பெட்ரோலோடைய டெக்னிக்காலிட்டிஸை நம்ம இதில் டச் பண்ணிட்டு போகலாம். எப்போ அது நமக்கு ரிவ்யூ கிடைக்கும் பார்ப்போம். சியரா இல்லையா, சியரான்னு சொல்கிறது நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் முதல்ல பார்க்கும்போது சியராவுடைய டிசைன் எல்லாம் நமக்கு கொஞ்சம் குழப்பமாக தானே இருந்தது. அந்த ரியர் சாப்டு ரியர்லாம் நமக்கு பெருசாக பிடிக்கல, ஃப்ரண்ட் எல்லாம் கொஞ்சம் ஓவர் டன் மாதிரி இருந்தது. ஆனால் ஃபைனல் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து நம்ம அந்த பிராண்ட் இம்மர்ஷனில் பார்த்தபோது ஓகே, பார்க்க பிடிக்கிற ஒரு ஸ்டைலில் இன்னைக்கு சியராக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. சியரா பற்றி பேசும்போது எல்லாருமே வந்து பழைய சியராவை வந்து கொண்டு வரல, இது வந்து நியூ ஜெனரேஷன் சொன்னால் நம்மளும் இனி இந்த கோயிங் வித் ஃப்ளோவில் சொல்ல வேண்டியதான். பழைய சியராவை கொண்டு வர்றதுல இப்போ எப்படி லாஜிக்னு தெரியல. ஏன்னா டாடா டைப் பாடி அண்ட் ஃப்ரேம் இல்லை, ஹெக்ஸா ஸ்டாப் பண்ணதை விட அந்த பாடி அண்ட் ஃப்ரேம் சீசனே ஸ்டாப் ஆச்சு. இப்போ அவங்க ஒமேகா ஆர்கிடெக்சரில் திருப்பியும் ஒரு ப்ராடக்ட் அந்த சைஸில் கொண்டு வந்தால் ஆல்ரெடி அங்கே 2 பேர் இருக்காங்க, ஒரே ப்ராடக்ட் 2ஆக இருக்குது. திருப்பி இந்த ப்ராடக்ட் அங்கே போகும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது ஒரு ப்ராடக்ட் லேடர்னு சொல்லும்போது எங்கே பெரிய கேப் இருந்ததோ அந்த கேப்பில் கொண்டு ஒரு ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணணும் மிட் சைஸில். ஏன்னா நெக்ஸான் நல்லா விற்குது, நெக்ஸானில் இருந்து நம்ம அடுத்து போனோம்னா ஹேரியர் தான் போகணும், இடையில ப்ராடக்ட் இல்லை. கர்வ் வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லை, அதுதான் உண்மை. அது நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டியதான். கர்வ் வந்து ஒரு பிக் பூட் அதான் அது அந்த ஸ்பேஸிங்கில். இப்போ நம்ம நிறைய இடத்துல கர்வோடைய ஸ்பேஸிங்கை சொன்னோம். சியராவுடைய சீட்டையும் கர்வோட சீட்டையும் பார்த்தா அந்த வித்தியாசம் தெரியுதுல்ல. அப்படி அந்த ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை இவங்க ஃபில் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சியரான்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் தான், ஒரு நேம் தான், ஒரு லெஜெண்டை ரீபார்ன் பண்ணியிருக்காங்க. அது நல்லது. ஏன்னா சியரான்னு சொல்லியதை விட சியரா இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இன்ஸ்பயர்டு ஒரு மாடல். நம்ம வந்து இன்னைக்காவது நம்ம பாட்காஸ்ட்ல இவ்வளோ பேசுகிறோம், பீப்புள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறத அக்ரி பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் முதல்ல எல்லாம் நம்ம பேசுறதுக்கு யோசிச்ச நேரத்துல சஃபாரி வந்த புதுசுல, ஹேரியர் வந்த புதுசுல இது வந்து ஹேரியராக வந்திருக்க கூடாது, இது சஃபாரியை அப்போவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுதான் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசணும் முன்னாடி எல்லாம். இப்போ சியரா ஓகே, லெஜெண்டை ரீபார்ன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நல்ல விஷயம். நம்ம முன்னாடியே பேசணும் தெரியுமா, நம்ம தார் வந்த போது, தார் ராக்ஸ் வந்த போது இது அர்மாடாவா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அர்மாடா தான் இதுக்கு பேஸ். ஆக்சுவலி பொலிரோவுக்கு முன்னாடி அது ஒரு தனியாக இருந்தது. அப்படி சியரா கொண்டு வந்திருக்காங்க. சியரா பற்றி நம்ம ஒவ்வொன்றா ஒரு இதாக பார்ப்போம். சியராவுடைய பில்டில் இல்லை சியராவோட மேனுஃபேக்சரிங்கில் சானந்த் ஃபேக்ட்ரிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஃபோர்டுக்கிட்ட இருந்து டாட்டா அக்வயர் பண்ண ஃபேக்ட்ரி ஒரு நல்ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபேக்ட்ரி அது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தா ஃபோர்டோடைய 3rd டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு குளோபல் ஃபேக்ட்ரி அது இருந்தது அந்த பீரியடில் வந்தபோது. இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஃபோர்டோடைய லெவலில். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை பார்க்கும்போது இது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். இன்னொன்று கூட நம்ம கம்பேர் பண்ணி பேசலை, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி கிடச்சி. அப்புறம் ஹைப்பரியான என்ஜின் பற்றி நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம தொடர்ந்து சியராக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இப்போ நம்ம போன வருஷம் எல்லாம் இந்த டைம் கண்டென்ட் இல்லாமல் இருந்தோம். இப்போ அந்த லான்ச் எல்லாம் பார்த்ததுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சியராக்கு பிராண்ட் இம்மர்ஷன் நடந்து உடனே வந்து மகேந்திரா ஒரு லான்ச் போட்டாங்க. அடுத்து சியரா லான்ச் போட்டு சியரா மிட் சைஸ் செக்மெண்ட்ல சியரா வந்தோடனே இப்போ செல்டாஸ் வருது. அடுத்து இப்போ சஃபாரிக்கு அவங்க அப்படி இந்த காம்படிஷன் இது பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இந்த ஆக்சுவலி அது வந்து இண்டஸ்ட்ரி வந்து பயங்கர பிஸியான ஒரு ஸ்டேஜ். பொதுவா நவம்பர் பிப்ரவரி லைம் லைட்ல, ஆமா நவம்பர் டிசம்பர் வந்து ஒண்ணுமே இருக்காது, நம்ம கண்டென்ட் இல்லாம. நாங்க வந்து அக்டோபர் எண்ட்ல ஒரு மீட்டிங் போட்டோம். அதாவது நவம்பர் ஹாஃபையும் டிசம்பரையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி அங்க ஒரு ஸ்லீவ்ல ஒரு கண்டென்ட் பிளானிங் எல்லாம் எழுதி வச்சிருந்தோம். ஆனா அதுக்குள்ளே நம்ம போக முடியல, ஃபுல்லா நம்ம இந்த மீடியா டிரைவ்ஸ்லேயே கிடக்கிறோம். பொதுவாக ஜான்வரி பிப்ரவரி தான் இப்படி இருக்கும்.
இண்டஸ்ட்ரியில பார்த்தா ஜானும் ஃபெப்பும் இவ்வளவு பிஸியா இருக்கும். ஆன்சன் சொன்ன மாதிரி இல்ல அது லான்ச் இருக்கும். ஆனா இப்போ அந்த காம்படிஷன் லான்ச்ல வந்து காம்படிஷன் இருக்கு. இது பண்றாங்க. அது ஈவென்ட்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுதுல்ல. நீ வந்து டாட்டால இருந்து நம்ம டைரக்டா மகேந்திரா வந்தோம். மகேந்திரா 3 ஈவெண்ட்டை 2 நாள்ல பேக் பண்ணாங்க. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில டீசர், ட்ரெய்லர், மூவி அது மாதிரி இப்போ ஒரு காருக்கு சியராக்கு பார்த்தோம்னா பிராண்ட் இம்மர்ஷன் ஒரு டே, கார் அன்வீலிங்னு சொல்லக்கூடிய ஃபார்மல் லான்ச் ஒரு டே, அதுக்கப்புறம் டிரைவ் ஒரு டே. அப்போ நம்ம 3 ஈவெண்ட் சியராலே அட்டன் பண்ணியிருக்கோம். இனி டாட்டா கிவ் அப் பண்ணல. இனி வந்து என்ன இருக்குன்னா அவங்களுடைய சஃபாரி அண்ட் ஹேரியர்ல ஹைப்பரியன் என்ஜின் வருது. அப்போ இந்த 2 மாசத்துல டாட்டா 4 ஈவெண்ட் நடத்தியிருக்கு. இதுக்கிடையில ஒரு ஈவெண்ட் அவங்க டேட்டை கேன்சல் பண்ணாங்க. ஒரு ட்ராக் டேன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ட்ராக் டே தான் இப்போ நீங்க வந்து 2 நாளா ஒரு 222 கிலோமீட்டர்ஸ் பாக்குறோம்ல, இதுதான் ட்ராக் டேல அவங்க பிளான் பண்ணது. ட்ராக்ல எல்லாருக்கும் ஓட்ட கொடுக்கலான்னு ஏதோ ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அது நல்லது, பண்ணாம விட்டது நல்லது. நம்ம மக்கள் எப்படி ஓட்டி என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்மளும் இனிமே நாங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ட்ராக்ல ஹை ஸ்பீடெல்லாம் ஓட்டி நம்ம அதை ஒரு கண்டென்ட்டா ஓட்டலாம். அதை கண்டென்ட்டா யாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இதுக்குள்ள வரலாம். ஆன்சன் சொன்ன ஆதங்கம் என்னன்னா, இது உண்மையிலே தேவையானதானே நீ மீன் பண்ற? தேவையான தெரியல. இது இனி இப்படி நடக்கும். ஏன்னா இந்த 2 ஹோம் கிரவுண்ட் பிராண்ட்ஸும் இன்னொன்னு ப்ராடக்ட்ஸ் அதிகம் ஆவ நம்ம அவ்வளோ புஷ் பண்ணாதான். இப்போ செல்டாஸ் லான்ச்சே பெருசா வெளியே வரல. அது ஒரு இல்லை, இந்தியாவில் செல்டாஸ் பற்றி நான் பேசும்போதே அதை பேசணும்னு நினச்சது இப்போ சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே போவோம். ஏதாவது ஒரு கீ ஃபேக்டரில் ஒரு ஹைலைட் இருக்கும், ஹைப் இருக்கும். இல்லாமல் இன்னைக்கு அது செல் ஆகாது. செல்லுன்னா சேல்ஸ் இல்லை, நான் சொல்லலை, பிஆரில் செல் ஆகாது. ஏன்னா ரீச் நம்ம இதில் சியராக்குன்னு சொல்லி ஒரு கல்ட் இமேஜை அப்படி தூக்கி இதில் யூஸ் பண்ணாங்க. வெறுமனே இமேஜ் வைக்காம என்ஜின்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் தான் இவங்க தப்புனது. இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இப்போ நம்ம டிரைவுக்குள்ளே போவோம். பிளாட்ஃபார்ம் அர்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நான் எப்போவுமே அன்னைக்கு அந்த டிரைவ் வீடியோவில் ஆன்சன் கிட்ட நான் பேசிட்டு இருந்ததுல ஒரு போர்ஷன் வந்து அந்த டிரைவில் இருக்கு, நிறைய கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் என்னுடைய ஜாயை வந்து இதில் நான் ஆன்சன்ட்ட ஒரு இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் எங்கடா கிடைக்குது. அட்லஸ் வந்து பெருசாக நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தல ஆல்ஃபா வந்து ஒரு பியூட்டிஃபுல் என்ஜினியர் பிளாட்ஃபார்ம். நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். லைட் வெயிட்டா, அஜேலா, வந்து நல்ல கம்போஸ்டா, சஸ்பென்ஷன், லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை, ஹை இல்லாத ஒரு இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோ, அப்படி ஃப்ளோட்டிங் இல்லாமல் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லி என்ஜினியர் பிளாட்ஃபார்ம் இந்த அர்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய அதோடைய இது வந்து அப்ரிவேஷன் என மறந்து திருப்பியும் ஆல் டெரெயின் ரெடி ஆம்னி எனர்ஜி அண்ட் ஜாமெட்ரி ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர். இப்போ ஆல் டெரெயினுக்கு இருக்கு, ஆம்னி எனர்ஜி அது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, பல விதமான எனர்ஜிக்கான இது. அதை நம்ம டீட்டெயிலாக போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஜாமெட்ரி ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர் வந்து 4.3 to 4.6 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்கேலபிள். அப்போ இதில் அந்த வீல் பேஸ் தான் இங்கே ஃபேக்டர். 2730 மில்லிமீட்டர் வீல் பேஸ் வந்து லார்ஜஸ்ட் இல்லை லாங்கஸ்ட் இந்த செக்மெண்ட். அந்த ஓவர் ஹேங்ஸ் எப்படி இருக்கு பாரு, ஃப்ரண்டல் ஓவர் ஹேங்ஸ் 800, 808, 802 இருக்கிறது நீட்டாக இருக்கு. அந்த காருக்கு ஒரு கேரக்டர் சைடில் அது கண்டிப்பாக பில்டு பண்ணுது. ஒரு 2 பாக்ஸ் டிசைனை சூப்பராக தருது. அந்த சேசிஸை வந்து ஓட்டும் போது ஒரு சேசிஸோடைய மெச்சூரிட்டி நமக்கு அதில் தெரிஞ்சு இருந்து இல்லையா, மெச்சூரிட்டி வந்து இருக்கு பாரு. எப்படின்னா ஒரு டாட்டாவுடைய ஒமேகா ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து D8 பிளாட்ஃபார்ம். அது உனக்கு வெயிட் ஆல்ரெடி தெரியும். அது ஒரு 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 குளோபல் சேசி, ஒரு க்ளோஸ்லி பேக்டு சேசி. அதில் நீ ஏறி உட்கார்ந்தாலே, நான் நிறைய பேருக்கு கன்சல்டிங்கில் 700 சஃபாரி ஹேரியர் சொல்லும் போதே அந்த சேசிஸில் வந்து கண்டிப்பாக டாட்டாவுடைய சேசிஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது உண்டு. ஈவன் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இல்லாட்டி கூட அது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த சேசிஸோடைய வெயிட் ஒரு அட்வான்டேஜ், அந்த ஹெவினஸ் ஒரு அட்வான்டேஜ்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாடி கண்ட்ரோல் நமக்கு கிடைச்சது. அப்புறம் நம்ம ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது ஏதோ லிஃப்ட் ஆனது மாதிரி எல்லாம் இல்லை, பிரேக் அடிக்கும் போது நோஸ் டிப் ஆனது மாதிரி இல்லை இல்லையா. அது வந்து ஒரு அந்த ஒரு ஆல்ட்ரோஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிதான், அப்படி பேலன்ஸ் இப்படிதான் இருக்கு, இப்படி எல்லாம் ஆகவே ஃப்ளெக்ஸே ஆகல. அதாவது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கார்னர் பண்ணும்போது
வெஹிக்கிளில் ஒரு பெண்டே நமக்கு தெரியல, அப்படி அஜெயிலாக கட் பண்ணுச்சு. அந்த ஒரு பிரிட்ஜோட ஒரு போர்ஷன்ல எல்லாம் நம்ம ஒரு 2-3 தடவை வந்து போனோம். அதுல எல்லாம் நீங்க எப்படி கட் பண்ண, அதுலயும் நமக்கு தெரிஞ்ச ரோடுன்னா இன்னும் சூப்பரா புஷ் பண்ணி ஓட்டல. நான் அதுலதான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், தெரியாத ரோடு தெரிஞ்ச ரோடுன்னா ரோடு ஃபுல்லா பேட்டர்ஸ். நம்ம இந்த ரோடு இருக்குல்ல, நம்ம நாகர்கோவில் ரோடு, எல்லா ரோடும் என்ன இதை விடைக்கு மோசமான பேட்டர்ன். அது நம்ம ஹைவே எப்படி இருக்காதுல்ல, நம்ம இங்க உள்ள இந்த ரோடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேட்டர்ஸ் வந்து அந்த ஹைவே 3 லைன் ரோட்ல ஹைவே ஃபுல்லா பேட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா பஞ்சரா போட்டு வச்சிருக்கோம். அது எல்லாமே இது சோக் ரைடு வந்து அதுல ரைடு வந்து நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங்கை உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது உண்மையிலே நல்ல ரெஸ்பான்சிவா இருந்து. ஒரு சாஃப்ட் டியூனு அதுல காட்டவே இல்லை. Harrier.tvல சாஃப்ட் டியூன் இருக்கு, அதுதான் நம்ம அதுல வந்து வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஜாஸ்தி, கார்னர்ல எல்லாம் டிப்பிங் இருந்ததெல்லாம் பத்தி பேசணும், லேட்டரல் மூவ்மெண்ட்ஸ் இருந்ததை பத்தி பேசணும். ஆனா இதுல அப்படி ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அப்புறம் அந்த எர்கனாமிக்ஸ், நம்ம உட்கார்ந்து இருந்த இடம் இது சொல்ல இல்ல, நான் ஏன்னா இதெல்லாம் கேட்க கொஞ்சம் வித்தியாசமா டாட்டானா இதெல்லாம் நம்ம குறையா இல்ல சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம குறையா பேசுறோம். குறை இருக்கு, அது வேற. உள்ள நான் வந்து டிரைவர் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன், உள்ள உள்ளது ஆன்சர் 2-3 விஷயம் பாயிண்ட் பண்ண அதை நம்ம சொல்லுவோம். எர்கனாமிக்ஸ் என்னன்னா, உனக்கு வந்து நெக்ஸான்ல வந்து நான் ஒரு ஹேஷ்பேக்ல உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு அடிக்கடி தோணும். நெக்ஸான் நான் இப்ப நெக்ஸான் நிறைய ஓட்டுறது இல்லை, புதிய நெக்ஸான் வந்து அப்படிதான் இருக்கு, முன்னாடி அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது விஸ்டா தானே, விஸ்டா வந்து டியூன் போல்ட்டையும் விஸ்டாவையும் டியூன் பண்ணப்பட்டதான். ஆனா இது வந்து பார்த்தேன்னா நம்ம ஒரு எஸ்யூவில இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது, அந்த சின் லெவல் ஸ்டியரிங் கரெக்டா இருந்தது, அந்த பானட்டோட பார்டர்ஸ் உனக்கு தெரியுது, ஒரு கிராஸ் ஓவர்ல ஒரு எஸ்யூவியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அது கொடுத்தது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸ்டியரிங்கோடைய கண்ட்ரோல் பிடிச்சிருந்து, பிரேக்ஸ் நல்லா இருந்தது. இது எல்லாமே ஒரு டாடா கார்ல நமக்கு கனெக்டடாகவே இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து நேராக போக வேண்டியது ஹைப்பரியானுக்கு. ஹைப்பரியானு சொன்னாலே நமக்கு ஒரு ஃபன் ஃபேக்டரா இருந்து இல்லையா கொஞ்ச நாளைக்கா. ஏன்னா கொஞ்சம் வருஷமாவே நாங்க ஓட்டணும்னு தேடி கிடைக்கல, நாங்க போய் ஓட்ட போன வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆகி அது நமக்கு கிடைக்காம திருப்பி டீலர் வந்து அப்படி ஒரு வண்டியே நம்மகிட்ட இல்லைன்னாங்க. கேரளாவில் ஒரு டீலர்கிட்ட கேட்கும்போது எங்ககிட்ட இப்படி ஒரு வண்டி வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டோம். ஆனா அந்த என்ஜின் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதுல நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றேன், இந்த என்ஜின் நம்ம ஒரே ஒரு நாள் தான் ஓட்டி இருக்கோம். 1.5 இது 1.5 1.2 ஓட்டல தெரியாது. இந்த என்ஜின் 160 PS 255 நியூட்டன் மீட்டர் டார்க்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து ஒரே நாள் ஓட்டணும். நான் நிறைய விஷயங்கள் முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த ஒரு கமெண்ட் போட்டதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணோம். எப்படின்னா ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல பேசணும், ஒரு காரை வந்து நம்ம ஒரு 3-4 நாள் ஓட்டினாதான் அந்த கார் நமக்கு பிஹேவ் பண்ணணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்மகிட்ட கார் இருக்கும்போதே நமக்கு அந்த காரோடைய பேசிக் தெரியும், அதோடைய பிரச்சனைகளும் அதோடைய உண்மையான ஃபீட்பேக்கும் 3-4 நாள் வரும்போது இருக்குமா இருக்கும். ஆனா நம்ம ஓட்டும்போது நமக்கு பேசிக்கா தெரியல. அப்படின்னா எனக்கு எப்பவுமே டாடா மோட்டார்ஸோடைய ஃபியட்டோடைய மல்டிஜெட் 2 தவிர மற்ற எல்லா என்ஜின்ஸுமே போரிங் டு டிரைவ்னு நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அதுலேயே அவங்களுடைய ரெவோட்ரானோடைய டர்போ எல்லாம் ஒரு டிரைவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கனெக்டே கிடையாது. இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்மளை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளைக்கு, நம்ம வந்து ஆன்டி டாட்டா, நம்ம டாட்டாவா பேசல, நம்ம டாட்டாக்கு எதிராக பேசுறோம். நம்ம அந்த மென்டாலிட்டி ஏன் அப்படி உருவாச்சுன்னா அந்த என்ஜின்ஸ் அப்படி இருந்ததுனால. நம்ம அல்டிமேட்டா ஒரு ப்ராடக்டோடைய சக்சஸே என்ஜின்ல தானே நம்ம பேசுவோம். இப்ப மஹிந்திராவுடைய ரீசன்ட் சக்சஸே என்ஜின்ல இருந்து தான் நம்ம வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அதுதான் அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது. அதுலதான் நம்ம சில பாசிட்டிவ்ஸ் அதுல பேசினது. சர்ப்ரைசிங்லி இந்த என்ஜின் சூப்பரா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயமே என்விஹெச் தான். நீ டாட்டாவுடைய என்ஜினை ஸ்டார்ட் பண்ணா ஒரு கிராவலி நாய்ஸ் வரும்போது நமக்கு ஆஸ் அ டிரைவர் நீ வந்து கிரிட்டிக்க விடு. நம்ம எல்லாரும் பேசிக்கலி ஒரு டிரைவர்ஸ் தானே. இங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆனதே டிரைவிங்ல தான். நான் ஆகலாம், நீங்க ஆகலாம், கேட்குற எல்லாருக்கு உள்ளேயும் இந்த ஆட்டோமொபைல்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்க கனெக்ட் ஆச்சோ டிரைவிங்ல இருந்து தான். அதுல என்ஜின் நோட்டுன்னு சொல்லக்கூடியது நம்ம கூட சிங்க் ஆகுற ஒரு விஷயம். இப்ப சிலவங்களுக்கு வந்து கிளாட்டர் பிடிக்காது, ரம்பிள் பிடிக்காது. இப்போ எனக்கெல்லாம் அந்த டர்போ கனெக்ட் ஆகுறதே டர்போ சாங்னாங்க நான் சொல்லுவேன் சில பாயிண்ட்ஸ்ல. இது வந்து அப்படி செட்டில்டா இருக்கு. என்ஜின்ல வந்து ஒரு நோட் வந்து நல்லா இருக்கு. அடுத்து நீ ரவ் பண்ணா நம்ம இந்த ரவ் ஹாப்பி என்ஜின் சொல்லுவோம்ல, அந்த ஃபீல் வந்து என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரியே இல்லை. அதுக்கு கூட நல்ல என்ஜின் மவுண்ட்ஸ், ஒரு சூப்பர்வான ஆட்டோமேட்டிக். இந்த என்ஜினியர்ஸ் கொஞ்சம் கிளவர்.
இந்த என்ஜினியர்ஸ் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு உள்ளதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதில் ஒரு மேனுவலை டியூன் பண்ண இதை கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டும் வரும்னு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஹைப்பரியானில் ஆட்டோமேட்டிக் மேனுவல் கிடையாது, 6 ஸ்பீடு ஏடி மட்டும் தான். 6 ஸ்பீடு ஏடியும் ஜாப்பனீஸ் டீம் வந்து உள்ள இருந்து இவங்க கூட ஒர்க் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எய்சினுடைய டீமே வந்துருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து காலையில் ப்ராடக்ட் ப்ரீஃபிங் இருந்து ஆன்சன் அந்த நேரம் கொஞ்சம் பி ரோல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். நான் மோகன் அண்ணா, ஜிஎஸ், அப்புறம் வந்து அந்த ஹைப்ரிட் வியூ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ் பீப்புளுக்கு ஒரு தமிழ் என்ஜினியர் ஒருத்தர் பேசினார். ஒரு பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அதனால சொல்லலை. ஏன்னா அது அவங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, அவங்க வெளியே பெருசாக அவங்கள காட்டிக்க மாட்டாங்க. அவர்கிட்ட நான் ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அதில் தான் வந்து அவர் வந்து ஜாப்பனீஸ் டீம் தான் டியூன் பண்ணாங்க. அவரை பார்த்தோன்னே முதல்ல நான் சொன்னேன், இதில் நீங்கள் டிசியை வைக்காதது நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து அவுட்புட்டே கிடைச்சிருக்காது. டிசிஏனா ஒரிஜினல் டிசிடி வச்சு அவுட்புட் கிடைக்கும். இது டிசிஏக்கு செட் ஆகாது. நாங்கள் வந்து வாட் இஃப்னு ஒரு கண்டென்ட் நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம்ல, அதில் இந்த விஷயம் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ராப்பர் 4 சிலிண்டர் டர்போ வேணும், டார்க் கன்வெர்ட்டர் கூட சிங்க் பண்ணணும், அப்போ தான் இந்தியன் ரோட்ஸுக்கு செட் ஆகும் சொல்லி ஃபஸ்ட்டு சேசிஸ் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது. அப்புறம் வந்து இந்த என்ஜின் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது. இந்த என்ஜின் கொடுத்த சர்ப்ரைஸை தாண்டி முதல்ல நம்ம அப்படி ஒவ்வொன்றா ரீட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டென்ட் தொடங்கும் போது சேசிஸை ரீட் பண்ணோம், அப்புறம் என்ஜினை ரீட் பண்ணிக்கிட்டு ஆக்சலரேஷன்லாம் ரீட் பண்ணும்போது ஆக்சலரேஷன்லாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸான் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், நெக்ஸான் டர்போலேருந்து கால் எடுத்தால் இந்த ஒரு மூமெண்ட் இருக்கும். அது சர்வீஸ் சென்டரில் வந்து இது கேட்டால் இது கூட உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜர்க்கு இருக்கக்கூடாது, ஒரு கேப் இருக்கக்கூடாது. இதுல எல்லாம் அது பிரச்சனை இல்லை. நீ வந்து ஃபுல் டார்க் கொடுத்துட்டு கால் எடுத்தாலும் அது அப்படியே டார்க் இறங்குறது நமக்கு தெரியுது, நீட்டாக இருக்கு. டார்க் கன்வெர்ட்டர் வந்து ஆன்சன் அந்த பாயிண்ட் சூப்பராக சொன்னான். அந்த நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போ டார்க் அதுக்கு எவ்வளோ டார்க் அதுக்கு தேவைன்னு உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அது வந்து ஒரு டவுன் எடுக்குதா இன்னொரு டவுன் ஷிஃப்ட் பண்ணுதான்னு. எப்படின்னா நான் இப்போ ஒரு 70ல போயிட்டு இருந்தேன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் கூட போக தோணுதுன்னா நம்ம ஒரு கிக் டவுன் பண்ணுவோம்ல, அது வந்து கியரை குறைக்கல, கியர் குறைக்காம டார்க்கு கொண்டு வந்து எப்படியே ஏற்றி விட்டு. அதாவது நம்ம ஒரு மேனுவல்ல நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுவோமோ அந்த ஸ்டைல்ல அது டியூனிங் தான். அல்டிமேட்லி அது டியூனிங் நல்லா இருந்து. அதுக்கு கூட அந்த என்ஜின்லையும் இப்போ நீ வந்து நெக்ஸானோடைய 1.2 ரெவர்ட்ரான் வந்து நெக்ஸானுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்ற காரணம், நீ ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்தா டார்க்கு கீழே போயிடும். திருப்பி நீ வந்து ஆக்சிலரேட் பண்ணும்போது இந்த போன டார்க்கையும் லிஃப்ட் அப் பண்ணிட்டு தான் மேலே வரணும். அதுக்குள்ள ஏஎம்டியில் சிங்க் பண்ணியிருப்பேன், ஏஎம்டி குழம்பி போயிடும் என்ன பண்ணணும்னு தெரியாம. இங்கே டார்க்கு கீழே போகல, டிரான்ஸ்மிஷன் கரெக்டாக அதை பிடிச்சி வச்சிருக்கு. நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். அப்படி அந்த என்ஜின் வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அப்போ இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகி வந்தது. பிரேக்கு நல்லா இருந்து. அடுத்து நம்ம ஸ்டைல் ஆஃப் டிரைவிங்கை நம்ம தொடங்கணும், அது இதை வரைக்கும் கரெக்டாக. அதுதான் ஆச்சரியமா இருந்து. நம்ம ஒரு ஸ்டேஜ் அதை ஏறி இருந்தவொடனே நான் வந்து நிறைய பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது பார்த்துருக்கேன். நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஏறி இருப்பாங்க, டப்புன்னு கியரை மாற்றுவாங்க, கண்ணா பின்னான்னு ஃபாஸ்ட்டாக போவாங்க, டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சு. அப்படி கிடையாது. நாங்கள் ஒவ்வொன்றா ரீட் பண்ணுவோம். அடுத்து நம்ம உட்காந்து இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணலாம், கொஞ்சம் கட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம அந்த ஷாட்டெல்லாம் வந்து அப்படி ஒரு ஃப்ளோவில் எடுத்தது. என்ன பண்ணாலும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது அந்த இன்ஜின். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஸ்டியரிங் நல்லா இருக்கு, ஸ்டியரிங்ல வெயிட் சூப்பராக இருக்கு. ஒரு இபிஎஸ்ல ஒரு அந்த மிட் சைஸ்ல வெல் டியூன்டான ஒரு இபிஎஸ், சூப்பரான இபிஎஸ். அதாவது நல்ல ஒரு கிரிப் நமக்கு இருக்குது. நான் அதில் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இதை வந்து கரெக்டாக வீலுக்கு கொடுக்குது, வீல்ல இருந்து நமக்கு ஃபீட்பேக் கிடைக்குது. அந்த இத்தனைக்கு அந்த ஃபீட்பேக் இருக்கு. பண்ண ரோடு அது, அதாவது அது ரோடுன்னே சொல்ல முடியாது. அந்த இடத்துல எல்லாம் நம்ம கட் பண்ணும் போதெல்லாம், அதுவும் பீப்புள் எல்லாம் ரொம்ப ரேஷா ஓட்டிட்டு இருந்தா அந்த ஏரியால பாத்தியா, அதுக்கிடையில நம்ம வந்து கிடைச்சி. அப்படி அந்த கார் மேல பயங்கர திருப்தி இருந்தது. முழுக்க என்ஜினியரிங் இதுக்குள்ள போயிருக்கு. அதாவது சும்மா ஏதோ ஒரு சியராவுடைய நேமை எடுத்து ஒரு சேசிஸ்ல போட்டாங்களோட தான் நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ பிஆர் ஒர்க் பண்ணும்போது இது என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமா எனக்கு ஒரு இது இருந்து டிரைவிங்ல அது மாறுச்சு. இப்போ நான் கான்ஃபிடண்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்பவுமே சொல்லுவோம் என்ஜினியரிங்க்கு எண்டே கிடையாது. பாசிபிலிட்டிஸ் வந்து என்ஜினியரிங்ல எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியதுல டாடா இப்போ அதை லேட்லி புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நேரமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கும், இன்னொன்னு சொதப்பாது. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. கரெக்ட். அதான் ஏதோ ஒன்று மிஸ் ஆனதை கரெக்டாக வச்சிருக்காங்க. அப்புறம் ஏஸ்தட்டிக்கலி பார்த்தா நிறைய ப்ளீஸிங்கான விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஆன்சர் நம்ம இந்த ஃப்ளோட்டிங்
சொல்லாத. அதுல அந்த நீ பாத்தியா வீடியோ சைடுல அந்த டோர்ல ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த விண்டோ பட்டன் இருக்கும்ல, அது வந்து ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்கு. இப்ப அண்ணனுக்கு தட்டிச்சு, எனக்கு தட்டல. நான் வந்து ஒரு ஓட்டுற இந்த ஸ்டைல்ல இருந்தேன். நான் வந்து இந்த காலை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இல்ல, என்ன செய்யுது, காலு தான் வச்சா நான் இப்படி கால் வைக்குமோ அந்த இது தட்டி அது அப்படியே வளைஞ்சு போகுது. அப்படின்னா அது உடையதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த இதுலதான் இருந்தது. அடுத்து இன்னொரு வீடியோல நாங்க அது ஒரு நெகிழ், அதுக்கு வேற ஒரு ரிவ்யூல வந்து கால் பட்டப்ப விண்டோ பவர் விண்டோ அதுல ஒரு கெப்பாசிட்டி டச் ஆக வச்சிருந்தாங்க பவர் விண்டோல. அதெல்லாம் உண்மையிலே தேவையில்லாத வேலை. அது நம்ம டோர் திறக்கும் போது மழை நனைகிற இடம். பழைய சுவிச்சஸ்லேயே வாட்டர் ரெசிஸ்டண்டா வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளவு லைஃபா இருக்கிறது. அப்ப இந்த கெப்பாசிட்டி டச் எல்லாம் நாங்கள் ஸ்கோப் இல்லை, அதெல்லாம் நார்மல் சுவிட்சாவே இருந்தா போதும். ஒரு ஏசியில வந்து பழைய அந்த கர்வ்ல எல்லாம் இருக்கிற அதே பேனல் அந்த பேனலை வந்து மாத்தணும். அந்த டியாகோடைய பிகர் பேனல். அது நம்ம டிரைவிங்ல நமக்கு அது தெரியாது. இல்ல இது எல்லாத்தையும் மாத்தி இதை ஏன் மாத்திருக்காங்க? சரி, அதுலயே நடுவுல ஒரு டிஸ்பிளே அதுல வச்சா கூட சரி, அதை மன்னிச்சு விடலாம். ஓகே, அந்த டிஸ்பிளே அதுல இருக்கு. இல்ல மத்த எல்லாத்தையும் கூட இப்ப மத்த கார்ஸ்ல மத்த எல்லாத்தையும் மன்னிச்சு விடலாம். இதுதான் பிரச்சனையா இருக்கு. இதை மட்டும் மாத்தாம அதை வச்சிருக்காங்க. அடுத்து டாட்டாக்கும் நமக்கும் ஒரு அது என்ன பந்தம்னு எங்களுக்கு தெரியாது. டாட்டாவோட மீடியா டிரைவுக்கு நாங்க போனா அது டேனி வந்தாலும் ஆன்சன் வந்தாலும் யார் வந்தாலும் எங்களுக்கும் டாட்டா வெஹிக்கிள் கொடுத்துருக்கிற வெஹிக்கிளுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும் காலையிலே. அன்னைக்கு 6:15 மணிக்கு நம்ம வெளியே வந்தோம். எங்களோட வண்டி பவர் விண்டோ ஒர்க் ஆகாது, சன் ரூஃப் ஓப்பன் ஆகாது. பவர் விண்டோ வந்து திறந்துக்கிட்டு நம்ம ஃபியஸ்டா செல்ல ஸ்டக் ஆகுது. ஃபியஸ்டா ரைட் சைடு திறந்துட்டு பூட்டாது. நான் திறக்கல, லெஃப்ட் சைடு திறக்கவே இல்லை, சன்ரூஃப் ஓப்பன் ஆகல. அடுத்து அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வண்டி நின்று பாதி டிஆர்எல் இல்ல தெரியாது, ரிவர்ஸ் லைட் எரியல வேற ஒரு வண்டியில. நம்ம திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இப்படி அந்த டிப்பிக்கல் டாட்டாவுடைய நிகழ்ஸ் அது எல்லாமே அதுல இருக்கதான் இருந்துச்சு. ஆனா சர்ப்ரைசிங்லி கோரான ஒரு விஷயத்த அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க மேல நம்ம வச்ச, இப்ப வேற யார் பேசுனதை பத்தி நம்ம மேட்டர் இல்லை, ஒரு காருக்கு என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ல இருந்த மிகப்பெரிய குறைய ஹைப்பரியான்ல வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதான் யூஸ்வலா இப்போ 19 இன்ச் வீல்ஸ், இவ்வளோ வீல் பேஸ், இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வரும்போது இந்த ஹேண்ட்லிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சரியான வேலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எனக்கு அது எப்படி இருந்தோம்னா ஓட்டமா அந்த வீல் பேஸ் இருக்குல்ல, அந்த வீல் பேஸ் அந்த வண்டிக்கு இருக்கதே அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். அதை அந்த அவ்வளோ ஸ்டேபிளா ஃபர்ஸ்ட் இந்த ரோட்ல அட்டாச் ஆயிருக்கு. விட்டு இன்னொன்னு இப்போ நம்ம கரெக்டா வந்து டைனாமிக்ஸ்ல தான் கிடையாது, ஆனால் ஹேண்டில் பண்ணாது. டைனாமிக்ஸ் கிடையாது. இப்போ நான் இப்போ இந்த சியரா ஓட்டினப்போ நான் இப்போ கரெக்டாக ஓட்டினேன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டின மாதிரி சர்வீஸ் லைன்ல எடுத்துட்டு அந்த ஸ்டியரிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப லைட்டெல்லாம் இருக்கும், லைட்டா இருக்கு, நமக்கு கொஞ்சம் பழகணும். இது இந்த ஸ்டியரிங் எடுத்தப்போ இது வந்து ஸ்லோ ஸ்பீட்ல வந்து வெயிட் இருந்தது. அப்படின்னா நம்ம பழைய வண்டி எல்லாம் வெயிட் இருக்கும், இவங்க வந்து லைட்டா எல்லாம் வைக்கல, ஸ்டியரிங்ல லூஸே இல்ல. நான் அதாவது உனக்கு ஒரு எண்டுமே லூஸ் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வெயிட் வந்து கிராஜுவல் அப்படி பில்டப் ஆகி கீழே இருந்தே வெயிட் இருக்கு. அப்ப ஸ்பீட்ஸ்ல உன் கைக்குள்ளதான் அது இருக்கு. நம்ம கரெக்டா எல்லாம் இப்ப ஓட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கார்னர் பாப்போம் இது போகுமான்னு. இது நீ ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்து இது பண்ண அப்படியே எனக்கு எப்படின்னா முதல் கார்னர்ல நான் கட் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியம், இது உண்மையில இது பண்ணுதான்னு சொல்லி. ஏன்னா நீங்க சொல்லும் என்ன தோணுதுன்னா இந்த காருக்கு டைனாமிக்ஸ் அப்படி இவ்வளவு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஒரு ஸ்டைல்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா. இது எப்படி தெரியுமா, ஆன்சன் சொல்ல வர பாயிண்ட் சிம்பிளா நான் சொல்றேன். அந்த ஒரு பாடி ஷேப் இருக்குல்ல, அதோடைய 4 கார்னர்ஸ்ல வீல் இருக்குது, பெரிய வீல் பேஸ். இந்த 4 கார்னர்ஸோட வீல் பேஸும் அந்த ஷேப்பும் இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இது ஒரு ஸ்கேட் போர்ட் மாதிரி இருக்கு. திடீர்னு நீ வந்து பார்த்தா சில கார்ஸ்ல எல்லாம் பார்த்தேன்னா ஃப்ரண்டல் ஓவர் ஹேங் வந்து ஷார்ட்டாகவும் ரியர் ஓவர் ஹேங் வந்து லாங்காகவும் இருக்கும். அது வந்து அதுக்கு ஒரு லேபிள். இதுக்கு ஃப்ரண்டும் பேக்குக்கும் இதாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓவர் ஹேங்க்கு எண்ட்ல 2 டயர். அந்த ஈகோ ஸ்போர்ட்ல அப்படிதான் இருக்கு. ஈகோ ஸ்போர்ட் ஆன்சைனட்ட கேட்ட கேள்வி வந்து அண்ணன் ஈகோ ஸ்போர்ட் ஓட்டுற மாதிரி நிறைய பேர் திட்டும், நான் சொல்லல. நான் வந்து இந்த ஓட்ட ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணும்போது ஈகோ ஸ்போர்ட் மாதிரி ஓட்டதேன்னு சொல்லி என்னோட பேக்ல சொன்னான். அவதான் டேய் அப்படிதான்டா இருக்கு. ஈகோ ஸ்போர்ட் இன்னும் வேற ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆனா வந்து வெரி ரீசன்ட்லி நான் அதை ஹோல் ஹார்ட்டட்லி சொன்னது என்னன்னா, நம்ம மீடியா டிரைவ்ஸ்ல எல்லாம் போயிட்டு நமக்குன்னு ஒரு ஃபீலே இருக்காது. சில நேரம் என்னடா கார்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த டிரைவருக்குன்னு ஒரு ஃபீல் இல்லையே நம்ம நினைப்போம். ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆப்வியஸ்லி லுக்ஸ் இருக்கும், ஆனா
அந்த டிரைவருக்கான ஒரு கனெக்ட் இருக்கான்னு கேட்டா இல்லாம இருந்த இடத்துல ட்ரையா இருந்தோம் நம்ம கொஞ்ச நாளைக்கு. சியரால அந்த ஒரு ஃபன் ஃபேக்டர் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல அவங்கள என்ஜினியர்ஸை வந்து பயங்கரமா வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா டேனி சொன்ன மாதிரி அந்த சஸ்பென்ஷனும் அந்த பேலன்ஸும் அதுக்குள்ள இருக்கு. இத்தனைக்கு அது சாஃப்ட்டும் கிடையாது, சாஃப்டே இல்லை, ஆனா கம்ஃபர்டாகவும் வச்சிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் அந்த ரியர் சீட் வேற. ரியர் சீட் எல்லாம் நல்ல கான்டோஸோட அப்படி வாங்கி உள்ள வச்சிருக்கு, நம்மள அப்படி பிடிச்சி வச்சிருக்கு. இவனுக்கே கால் தட்டல்ல தை சப்போர்ட் பெருசா இருக்கு, இவன் நிமிர்ந்து இல்ல உட்காந்துருந்தான், ஹெட் ரூம் இருக்குது, நல்லா இருந்து. அதே மாதிரி இப்போ உள்ள கார்ஸ்ல வந்து அந்த பிரேக் அசிஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்டா டிரைவ் பண்ணோமோ லைட்டா பிடிச்சாலே நிக்கும், இல்லைன்னா அதெல்லாம் நிக்காது. ஆனா இது வந்து அந்த ஓல்டு ஸ்டைல் பிரேக் நம்ம நார்மலா கரெக்டா போய் நிக்கும். இப்ப எதுக்கு இதெல்லாம் வச்சா இது வந்து இது நம்ம கொஞ்சம் பேருக்கிட்ட தான் இந்த விஷயம் செல் ஆகும். அது இப்ப நீ பிளாங்கா வச்சு இப்ப நீங்க சொன்ன இவ்வளவு நமக்கு தான் செல் ஆகும், மத்தவங்களுக்கு நமக்குன்னா நம்ம மோட்டோ ஃபேமுக்கு செல் ஆகும், மத்தவங்கள்ட்ட இது எடுபடாது. மத்தவங்கள்ட்ட இந்த 3 ஸ்கிரீனும் ஜாய்ஸ்டிக்கும் ஒயர்லெஸ் ஹெட்செட் கொடுத்தாலும் தெரியாது. ஸ்டியரிங் நல்ல வெயிட்னு சொல்லுவாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து முன்னாடி கிக்ஸா சொன்னாங்கல்ல, கரெக்டாக பார்த்தா சாஃப்டா இருக்குது வெயிட்டா இருக்குன்னு சொன்ன மாதிரி இது பீப்புள்கிட்ட ரீச் ஆகுமான்னு உள்ளது அந்த பாயிண்ட்ல தெரியாதுல்ல. அப்ப இன்க்ளூசிவா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எர்கனாமிக்ஸ்ல இன்னொன்னு அந்த இந்த ஸ்டியரிங்க்கு நாங்க இப்ப ஒரு ஃபீல் சொன்னோம்ல, ஆனா அதை கிடைக்கிறது வந்து அந்த இது அந்த ஸ்டியரிங்கோட இது சூப்பரா இருந்தா. அன்னைக்கு நாங்க இந்த இது முடிச்சிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். சொல்ல தெளிவா சொல்லு. அது எப்படின்னா இப்ப நம்ம ஈகோ ஸ்போர்ட் இல்ல ஏன்னா நிறைய ஃபோர்டு தெரிஞ்சனாலாம் சொல்லுவாங்க, ஃபோர்டு ஜீப்போட ஸ்டியரிங் அது ஒரு ரவுண்டு ஒரு சர்க்குலர், இது ஒரு டியூப் மேல எதுவுமே இருக்காது. நம்மள ஹோல்டு பண்ணா நம்ம அதை மட்டும் ஸ்டியரிங் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஹோல்டு பண்ற பதில 2 லேயர் இருக்கும், ஒன்னு பிளாக் லேயர், இன்னொன்னு பீச் லேயர். அதை அப்படியே ஸ்டிச் போட்டு பிரிச்சுப்பாங்க, அது நம்ம கையில ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து அந்த பெரிய இது ஹார்ன் அடிக்க போனா அங்க இன்ஃபோடெயின்மெண்ட்ல ஏதோ மாறும், எஃப்எம் ஒர்க் ஆகும். ஹார்ன் பொசிஷன் வந்து நமக்கு இந்த உள்ளங்கையில வச்சு இதுல பிரஸ் பண்ணா ஒர்க் ஆகும். அதை கையை தூக்கி இங்க அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு இங்க ஒரு பழைய சுவிட்சே வச்சுட்டு போலாம். இன்னொரு சேரா வாங்கி அந்த ஸ்டியரிங் வைக்கிறது, ஒரு போலி ஸ்டியரிங் வச்சு மொத்த டேஷ்போர்ட மாத்தணும் இல்ல அந்த மாதிரி ஒரு அவங்க அந்த ஸ்டியரிங் உண்மையிலே மாத்தணும், ஸ்டியரிங் மாத்தணும். ஆன்சர் சொன்ன பாயிண்ட் என்ன தெரியும், உனக்கு சிட்டிக்குள்ள கட் பண்ணி ஓட்டணும்னா அதுக்குள்ள ஃபீல் இருக்கு அந்த ஸ்டியரிங், ஆனா அதுக்கான ஸ்டியரிங் இது கிடையாது. இப்ப அந்த ஸ்டியரிங் இப்ப நான் வந்து அந்த கார்னர் எடுக்கும் போது இப்படி பண்ணிருப்பேன்ல, நம்ம இப்படி பண்ணா கையை இப்படி உயர்த்தி வைக்கணும், இல்லைன்னா கெப்பாசிட்டி டச்ல எங்கேயா போய் டச் ஆகும், எஃப்எம் ஓடும், வேற ஏதாவது ஒர்க் ஆகும். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் நம்ம எண்ணெய் பெட்ரோலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இன்சிடென்ட் பத்தி நாங்கள் சொல்லணும். அதாவது எப்பவுமே ஒரு பெரிய ஹாப்பினஸ் லைஃப்ல நடந்தா இல்ல ஒரு திருப்தி நடந்தா ஒரு பிரச்சனை நம்ம கூட வரும்னு உள்ளது எங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட். இப்போ அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நானும் ஆன்சனும் என்னுடைய டிரைவிங் போர்ஷனை முடிச்சுட்டு ஒரு சர்வீஸ் லைன்ல ஒதுக்கி விட்டு கோபுரம் எல்லாம் கலத்திங்க மாட்டி இது ரொட்டி. நான் வந்தாலும் ஆன்சன் வந்தாலும் டேனி வந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஆன்சன் வந்து டிரைவிங் எடுத்தாச்சு, நான் பின்னாடி உட்கார்ந்தாச்சு. ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லா இல்ல ஒரு ரவுண்டு ஒரு போயிட்டு தான் வந்தோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லா நான் ரியர் சீட்ல உட்கார்ந்தாச்சு. ஒரு ரவுண்ட்னா இங்க இருந்து அங்க போய் சிட்டி சென்டருக்குள்ள போய் யூ டர்ன் அடிச்சு வருவோம். அப்ராக்சிமேட் 15 to 20 மினிட்ஸ் வந்து நான் பேக்ல இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் உட்கார்ந்து என்னெல்லாம் டெஸ்ட் பண்றேன் தெரியுமா, இந்த கண்டன் இதான் ஆக்சுவலி சியராவோட கண்டன். அன்னைக்குள்ளது கண்டனை ரீட் பண்றேன், என்ன தலையில ஹெட் நோட் இருக்கான்னு பாக்குறதுக்கு, மெசேஜ் பாக்குறேன். சில கார்ஸ்ல பின்னாடி இருந்த மெசேஜ் பார்த்தா எனக்கு உடனே தலையில பிடிக்கும். இது அன்னைக்கு அது எதுவுமே இல்லை. கேஷுவலா உட்காந்து பார்க்கேன், ஃப்ரீயா உட்காந்து பார்க்கேன், ஆன்சர் பிரேக் அடி சொல்றேன், ஒண்ணுமே தெரியல. அதாவது ஒரு ரெகுலர் கார்ல என்ன அண்டுலேஷன் இருக்கோ எல்லாம் இருக்கு. அப்போ இவன்ட்ட நான் சொன்னது ஸ்பீட் பில்டு பண்ணு, ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணி கட் பண்ணு, பிரேக் பண்ணு எல்லாம் பார்த்தா சம்பவம் ஒண்ணுமே பண்ணல. அப்போ ஓகே. நாங்க டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே பின்னாடி இருந்து இவன் ஃபர்ஸ்டே ஃபீட்பேக், காரோட ஃபீட்பேக்கே பின்னாடி கொள்ளாம நல்லா இருக்கேன்னு பொதுவா இவன் சொல்ல மாட்டான். பொதுவா வேற டாட்டால நல்லா இருக்காது அப்படிதான் இருந்து. ஏன்னா காலையில நாங்க எடுத்துட்டு நாங்க எக்ஸ்டீரியர் எடுத்த கிரவுண்டுக்கே ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் டிரைவ் பண்ணி தான் வந்தோம். அப்பவே நாங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் துண்டு துண்டா ஒரு ஸ்டேஜஸ் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ரியர் சீட்டுக்கு நான் அப்ப போகல, முதல்ல காலையில போவே இல்லை. இந்த சோக்கால் இந்த 11:30 வேலையில தான் நான் பின்னாடி போறேன். அதுல வந்து ஒரு ஜெட்டா வந்து எங்களை நான் பேசிட்டு இருக்கும்போது இடது பக்கம் அப்படி ஏறி போயிருக்கும். அவர் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகி இந்த வண்டி இப்படி பார்த்துட்டு ஒரு கட்டெல்லாம் அடிச்சு போனாரு. அவர் போன அந்த ஆங்கிள் வந்து கரெக்டா இருந்த அந்த ரோட்ல ஆன்சனா அதே மாதிரி அந்த ட்ரெயில ஃபாலோ பண்ணி ஒரு கார்னர்ல இருந்து அந்த கார்னர் நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணேன், நான் அது வீடியோல பார்த்தேன். நம்ம ஆல்ரெடி 2 தடவை அந்த கார்னர்ல எடுத்தோம்.
கட் பண்ணி நிமித்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆன்சா கல்லுன்னு நான் சொன்னேன். இவ்வளோ போல உள்ள ஒரு சிமெண்ட் பிளாக் ரோட்ல கிடந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைட் டயர்ல அடிச்சு, ரைட் சைட் டயரோட எட்ஜில் அடிச்சு, ஃபர்ஸ்ட் ரைட்டு பஞ்சர் ஆகி லெஃப்ட் பஞ்சர் ஆகி நாங்க இன் பிட்வீன் த ஹைவேல ஸ்டக் ஆனோம். ஒரு செகண்ட்ல கல் அடிச்சு. நமக்கு முன்னாடி ஒரு கல் அடிச்சிருக்கு பொள்ளாச்சியில வச்சு. நம்ம ஈகோஸ் போட்டு ஆமா, பொள்ளாச்சி இல்ல, அது வந்து கிணத்து கடவுல வச்சு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேல ஒரு செங்கட்டி லாரியில இருந்து கீழே விழுந்து அடிச்சு. லக்கிலி வந்து நாங்க எஸ்கேப் ஆனா அன்னைக்கு வந்து வீல் உடையல, வீல் வந்து டேமேஜ் ஆச்சு. நம்ம வீல் மென் பண்ணதை எங்கேயோ சொல்லியிருந்தோம். இது பஞ்சர் ஆயிட்டு, பஞ்சர் ஆகி வெடிச்சாச்சு, வெடிச்சு பஸ்ட், டயர் பஸ்ட். இது வந்து நம்ம வண்டி இப்படி சரிஞ்சு அலாயில ஓடுது. ஆக்சுவலி எங்க ஏறி இருக்கணும் தெரியுமா? அது மீடியன்ல ஏறி இருக்கணும். அது வந்து ஒரு கார்னர் முடிச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து அங்க ஒரு கார்னர். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல 3 லேன் ரோடு, ஆப்போசிட்ல எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. மீடியன்ல ஜம்ப் பண்ணி இருந்தா அந்த மொமெண்டம் இதை கொண்டு அந்த ஆப்போசிட் சைட்ல போய் அடிச்சிருக்கும். இவனுக்கு பிரேக்கிங் ஸ்கோப் கிடைச்சு வெஹிக்கிள ஸ்டியர் பண்றது ஸ்ட்ரெயிட்டா போய் நின்னு அப்படியே ஒரு அதுக்கு மேல யாரும் ஒரு ஜம்ப் பண்ணி போன இதுலயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பிரேக் மீடியன்ல ஏறிச்சு. மீடியனோடைய எட்ஜ்ல அப்படியே ஏறி ரோட்ல போய் அப்படி அங்க நின்னு ஒரு 70-80 மீட்டர் வந்திருக்கும் பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட்ல இருந்து இது வரைக்கும். நாங்க திருப்பி அங்க போய் பார்த்தா ஒரு சிமெண்ட் பீஸ் வந்து 3 பீஸ் ரோட்ல கிடக்கு, 2-3 பீஸ் வந்து மீடியன்ல கிடக்கு. ஒரு சிமெண்ட் கட்டையோட ஒரு பீஸ். நம்ம எந்த மீடியா டிரைவ்லயும் ஒரு ஸ்கிராச் கூட இது வரைக்கும் ஆனதில்லை. இது வந்து ஒரு பயங்கர, அதாவது என்ன பண்றதுன்னே தெரியாம நமக்கு தெரியாத இடம். சண்டிகார்ல நான் ஃபர்ஸ்ட் நம்ம போயிருக்கோம். டயரை வெடிச்ச உடனே ஒரு 6 பேர் வந்து இந்த டயர் நீ டயர் மாத்த கூட்டிட்டு போனோமா அப்படின்னு வெளியில இருந்த மக்கள். நாங்க இல்ல, அது கம்பெனி வண்டிங்க, ரெட் கலர் பிளேட் எல்லாம் காட்டி கொடுத்தேன். ஏன்னா கும்பல் கூடுறாங்க, இனி நம்ம என்ன நடக்கும்னு தெரியாது. இதுக்கிடையில வார போறவங்க செல்ஃபி எடுப்பு, சீராய பாப்பு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த காருக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல லைன்ல விட்டு நீங்க ஒரு ரீல் எடுத்து போட்டுருக்கலாம் சீராய சேஃப்டின்னு. இது சேஃப்டி நம்ம சொன்னா அப்ப எல்லாம் பீப்புள் கன்வின்ஸ் ஆகுது. இது என்ன நடந்துன்னா, இது வந்து ஒரு அன்ஃபர்சீன் சிச்சுவேஷன். 2 ரீசனுக்காக இது நமக்கு நெகட்டிவ் ஆகல. ஒண்ணு, நமக்கு லக் இருந்து நம்ம போய் இம்பாக்ட் ஆகல, அது வந்து இயற்கையாவே நம்மளை பாதுகாக்கப்பட்டோம். 2வது கார் வாட் இஸ் டிரைவபிளா இருந்தது. அந்த சிச்சுவேஷன்ல நிறைய வண்டிகள் என்ன ஆகும்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்டியரிங் லாக் ஆகும். இதுதான் நமக்கு தேவை இந்த ஹேண்ட்லிங். இதெல்லாம் ESP உடைய ஃபங்க்ஷன்ஸும் இந்த வெஹிக்கிளுடைய சேசிஸோடைய கண்ட்ரோலும் இந்த பாயிண்ட்டுக்கு தேவை. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் ஆச்சு. GS வந்தாரு, நாங்க எல்லாம் நின்றுதான். அப்புறம் வந்து எங்களுக்கு வேற ஒரு வெஹிக்கிள் கொடுத்தாங்க. அதுல GS உடைய வெஹிக்கிளை நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஸ்வாப் பண்ணி அவருக்கு இதை கொடுத்துட்டு அதை டீசல் ஓட்டுற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தோம். அப்புறம் நம்ம டைம் இங்கே டிக்கிங்கா ஓடிட்டு இருந்தோம். அன்னைக்கு இண்டிகோடைய பிரச்சனை, ஊருக்கு வந்து சேர முடியுமான்னு நமக்கு தெரியாது. அதனால அவசரமா எண்டு ஷாட்டையும் எடுத்துட்டு ஹோட்டலில் போயிட்டு கிளம்பிட்டோம். அப்படி அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு இதாச்சு. இத்தனைக்கும் பாரு, டயர்ல பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட்ல ஃப்ரண்ட் டயர் உடஞ்சது, அதே பீஸ் வந்து பேக்கில் அடிச்சு பேக் டயர் உடஞ்சது. டயர் வந்து இந்த மீடியனோட எட்ஜ்லயும் ஏறினதுல கொஞ்சம் டஸ்ட்டும் மண்ணும். ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் வரைக்கும் ஒரு சின்ன லைன் கூட இல்லை. பாடி எங்கேயுமே தொடரல, ரன்னர் போர்ட்ல தொடரல. ஏன்னா ஃபுல்லா பியானோ பிளாக். ஒரு இழுப்புலத்த என்னென்ன ஆயிருக்கு தெரியுங்களா? ஒண்ணுமே கிடையாது. அடி ஜம்மு நீட்டா. ஏன்னா வேற எங்கேயுமே தொடரல, வேற எங்கேயுமே ஏறல. அது ஒரு லக்கி டே அது. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி மூட் அவுட் இருந்தது. நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம கொஞ்ச நாளா எதிர்பார்த்து இருந்த விஷயம் சரி நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு இவன்ட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இதை பாத்தியா, நம்ம ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணோம். அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து நம்மளால ஹோல்டு பண்ண முடியல. பதில் அதை கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த தலைவலியை உருவாக்கி வச்சு. அப்படியே அன்னைக்குள்ள டே அப்புறம் அவசரமா முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. இனி வந்து எண்ணெய் பெட்ரோல் பற்றி குயிக்காக நம்ம பேசிட்டு போவோம். டைம் வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எண்ணெய் பெட்ரோல் பற்றி டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக ஒரு என்ஜின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின். 13:1 வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ வச்சுருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா ஆட்கின்சன் சைக்கிள் அதில் பண்ணியிருக்காங்க. ஆட்கின்சன் சைக்கிள் தானே நம்ம இதில் ஹைப்ரிட்ல வரும். ஹைப்ரிட்ஸ் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரேல ஆட்கின்சன் சைக்கிள் வரும். அது வேரியபிள் கம்ப்ரஷன்னால. நம்ம டிஎன்ஜிஏல உள்ள 1.5 இருக்குல்ல 3 சிலிண்டர், அது ஆட்கின்சன் சைக்கிளில் ஒரு இன்ஜின் ரன் ஆகுனா ஹையஸ்ட் எஃபிஷியன்சிக்காக ரன் பண்ணுறது. அப்போ இவங்க மேபி ஹைப்ரிட்டுக்கு மாற்றலாம். ஆல் அலுமினியம் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த என்ஜின் பொட்டன்ஷியலான ஒரு என்ஜின். லோவர் எண்ட்லேயே வந்து
டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. 2000 ஆர்பிஎம்லேயே அந்த 2100 ஆர்பிஎம்லேயே 144 நியூட்டன் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் டிசிஏ வச்சுருக்காங்க. டிசிஏல DT2 தான் இருக்கணும், 7 ஸ்பீட் டிசிஏன்னு சொன்னாங்க. இனிமேல் நம்ம அதை ஓட்டும் போது அதோட டெக்னிக்காலிட்டி பேசுவோம். சோஃபார் அது வந்து ஓகேயா இருக்கு. ஓகேன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் இவ்வளோ இதில் பண்ணவங்க அதையும் நல்ல ட்ராக்டபிளாக பண்ணாங்கன்னா டாட்டாக்கு ஃபியூச்சரில் வந்து என்ஜின்ஸ் ரெடி பண்ணலாம். இன்ஜினியரிங் சைடு சேஃப் தான். இந்த என்ஜினை இனிமேல் சுருக்கலாம். 1.2 ஆகும், 1.5 எண்ணெயாகவும் இது இருந்துட்டு போகும். அதனால தப்பு இல்லை. ஏன்னா 1.2 இருந்தால் இந்த ஆல்ட்ரோஸ் ஒரு சூப்பரான என்ஜின் கிடைக்கும், டியாகோ இதுக்கெல்லாம் நல்ல என்ஜின் கிடைக்கும். ஆல்ரெடி 1.5 ஹைப்பரியான ஓரளவுக்கு ரெடி பண்ணதுனால 1.2 ஹைப்பரியான இதே இதை ரெடி ஆகுதுன்னா இவங்களுக்கு கர்வுக்கும் சப்போர்ட் பண்ணும், நெக்ஸானுக்கும் சப்போர்ட் பண்ணும். 2 லிட்டர் டீசலும் இருக்கு. அப்போ இப்போதான் அவங்க அந்த கரெக்டான பேலன்ஸுக்குள்ள வந்திருக்காங்க. அதுதான் அது வந்து சியராவுடைய டேல வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம். டீசல் வந்து ஆல்ரெடி கிரெயில்னு சொல்லக்கூடிய கிரேயோஜெட், அது நம்ம கர்வில் எல்லாம் ஓட்டின நெக்ஸானில் ஓட்டின அதே தான். அதை டார்க் கன்வெர்ட்டர் கூட சிங்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வெளியே கரகரகரா சவுண்ட் இருக்கு, அதை நம்ம யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். நம்ம C5 போய் ஸ்டார்ட் பண்ணி பாரு, வெளியே வந்து டிம்போ சவுண்ட் கேட்கும். ஆனால் டிம்போனா எங்கள் லோக்கல் ஸ்லாங். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டிம்போ இல்லை தமிழ்நாட்டில் அந்த பக்கம்லாம் அதை டிம்போன்னு சொல்ல மாட்டாங்க. டிம்போனா கம்பெனி மேன், டெம்போ கம்பெனி. டிப்பரா? இல்லை இந்த 407 இருக்கிற பாடி ஷேப்புக்கு என்ன சொல்லுவாங்க அங்க? 407 இப்போ புரிஞ்சிருக்கு. 407க்கு எங்க ஊர்ல வந்து எப்படின்னா முன்னாடி F307 வந்து பீப்புள் மூவர், 305 தானே அது. 305ல வந்து டெம்போன்னு சொல்லி எங்க ஊர்ல குட்டியானா ஏஸ், குட்டியானா தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிள் டிம்போ. அந்த சவுண்டு 407ஓட சவுண்டு தான் டிம்போடைய சவுண்டு, கரகரக கேட்கும். அது இந்த ஸ்பேசியோ இருக்குல்ல, டாட்டாவோட சுமோடைய ஒரு டாக்ஸி, அதுல இந்த 407ஓட ஒரு என்ஜின் இருக்கு. அது இந்த தேரி ஏறும்போது உள்ள இருந்து கேட்கும் கரகரா. அது மாதிரி தான் டீசல்ஸ்னாலே சிலது இருக்கும். ஆனா உள்ள ரிஃபைன்மெண்ட்ஸ் தந்தாலே போதும். மவுண்ட்ஸ் நல்லா வச்சிருக்காங்க, ரிஃபைன்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயின்லி அந்த AMT தூக்கி வீசப்பட்டு அதுல வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு. நாங்க இதை தான் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கேன், டார்க் கன்வெர்ட்டர் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு தேவை. இப்பதான் கிடைச்சிருக்குமா இருக்கு. அவங்க ஜாப்பனீஸ் ஏசின்னு யாரு கேட்டாலும் விற்கிறதுக்கு தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க நாங்க உங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்னா யாருக்கு வச்சிருக்காங்க? டியூன் பண்ணி கொடுத்துருக்கணும். ப்ராஜெக்ட் இல்ல அது. இவ்வளவு நாள் DCA வச்சு இது பண்ணலாம்னு பாத்துருப்பாவ. அதான் நடக்காத டிசிஏவோட கதையை நம்ம பேசினா 1 மணி நேரம் பேசலாம். பஞ்ச் பவுட்ரின்னு ஒரு பெல்ஜியம் பேஸ்ட் கம்பெனியை டாட்டா வந்து அந்த இதை வாங்கி DT1 ஒரு கம்பெனியை ஒரு ப்ராஜெக்டை பண்ணி ரெடி பண்ணாங்க. டாட்டாக்கும் அதில் வந்து ஒரு 50-50 ஷேர் இருக்கு போல அந்த கம்பெனியில். அது ஆல்ட்ரோஸ்ல ஓரளவுக்கு ஓகே, நம்ம ஓட்டணும். ஆனா அது இந்த நியூ ஜெனரேஷன் ஹைப்பரியானுக்கு எல்லாம் ஒரு குட்டும் பண்ணாது. இப்போ ஒரு DCT வச்சா கதை வேற. நம்ம அந்த 1.2ல என்ன வச்சிருந்தா ஹைப்பரியான்ல DCA தான். அதான் அது வந்திருக்காது. ஆமா DCA தான். DCA அதுக்கு மேட்ச் அதோட கை கழுவி இருப்பா. அதுதான் நம்ம பேசணும். நம்ம அன்னைக்கு பேசணும். அந்த அதாவது DCTஸ்ன்னு சொல்லக்கூடியது வேற, இவங்க வச்சிருக்கிற DCA வேற, ரெண்டுமே வேற. இது வந்து ஒரு பிளான்டரி சிஸ்டம். மற்றதுல வந்து உனக்கு ஆடு ஈவன் தனியா இருக்கும். இதுல என்ஜினியரிங் நிறைய இருக்கு. வந்து நிறைய ஃபியூவர் மூவ்மெண்ட் பார்ட்ஸ் கம்மி, கியர்ஸ் கம்மி. எனக்கு தெரிஞ்சு 56க்கு பதிலாக 37 40 ஏதோ தான் அந்த பழைய நம்ம கண்ணன்ல இருக்கும், சின்னதா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இதுல ஒரு வைப்ரேட்டரி டிவைஸ் இருக்கும். அது வந்து இந்த செடிமெண்ட்ஸ் டெப்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியா எடுத்துட்டு போகும், உள்ள எதுவும் சிக்காது. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஹீட்டுக்கான எக்ஸ்சேஞ்சுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே லோ என்ஜின்ஸ்க்கு ஓகே. ஹைப்பரியான் மாதிரி ஒரு என்ஜினுக்கு டார்க் கன்வெர்ட்டர் தான் வேணும். நம்மளும் இவ்வளவு நாளைக்கு நம்ம இதை பேசும்போது, இப்ப நீங்க வந்து பழைய எங்க கண்டென்ட் பாத்தீங்கன்னா 3XOல இருக்கிற டீசல்ல டார்க் கன்வெர்ட்டர் வச்சு அதோட கதையே மாறி இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். AMT வேலைக்கு ஆகாது. அப்ப இதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல. அதுலயும் ஜாப்பனீஸோட ஏசின் தான் இதுக்கு செட் ஆகுங்க. நம்ம ரோட் கண்டிஷனுக்கு இப்ப குளோபல் மார்க்கெட்ல எவ்வளவு இருந்துட்டு போகும், அது நமக்கு மேட்டர் இல்ல. நம்ம மார்க்கெட்டுக்கு ஏசின் நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம இந்தியா ஃப்ரெண்ட்லி என்ஜின் சிட்ரனோட பியூர்டெக் கொண்டு ஏன் சொல்றோம், அந்த என்ஜினை ஸ்கியூஸ் பண்றதுக்கு டார்க் கன்வெர்ட்டரால தான் முடியும். அப்ப 2 பேருக்கும் ஒரு வின் வின் தான் இதுல. இதுல நீ ஒரு AMT போட்டேன்னா அது ஏறி அப்படி இறங்கி நம்ம ஒரு AMT ஓட்டு வர சில நேரம் அது மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் அப்படி கொஞ்ச நாள் தாண்டி ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இனி டாடா மோட்டார்ஸோடைய சர்வீஸ் கையில மிச்சம் இருக்கு. இவ்வளவு நாளைக்கும் கம்பெனிலேருந்தே நிறைய பேசிக் இஷ்யூஸோட வரும். இப்போ அந்த இஷ்யூஸோட லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும்.
அதை எப்படி கன்சியூமருக்கு ஹேண்டில் பண்ணணுள்ளது அவங்க தான் பார்க்கணும். அதாவது ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நம்ம வந்து அவங்க கிட்ட வன்மத்துல பேசல, நம்ம உண்மையை தான் பேசணும்னு உள்ளது இந்த ரிவ்யூல அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிமே தான் டாட்டாவுடைய ஒரிஜினல் க்ரோத் வந்து நம்ம பார்க்கணும். இவ்வளவு நாளைக்கு உள்ளதெல்லாம் ஒரிஜினல் க்ரோத்தே கிடையாது. அது வந்து நெக்ஸானுடைய அந்த ஒரு இமேஜும் 5 ஸ்டார் சேஃப்டியும் அந்த மார்க்கெட்டிங்னால வந்து இப்பதான் என்ஜினியரிங்கான க்ரோத் இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். அது அவங்க அப்படி கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்கேயோ போயிடும். ஏன்னா இப்படியெல்லாம் மீடியா டிரைவ்ஸ்ல வந்து ஒரு என்ஜினியரிங் டீம் வந்து ஃபீட்பேக் வாங்கியதும், என்ஜினியரிங் டீம் வந்து மெனக்கெட்டு அந்த என்ஜினியரிங் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. டாட்டால மஹிந்திரால பண்ணாங்க. எப்ப நம்ம வேலு சாரோட இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்ச புதுசுல மஹிந்திரா இதை தான் பண்ணாங்க. அதுலதான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்ல அது வெளியே போச்சு. இப்ப இனிமே இது வெளியில போகும். அப்பதான் அது க்ரோ ஆகும். அவங்க பண்ணதோடைய அடுத்த வெளிப்பாடு தான் இது. இப்ப இவங்க 2 பேரும் ஒரே இதுலதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மேபி மஹேந்திரா அதெல்லாம் பண்ணனாலே இவங்களும் அந்த ரூட்டை எடுத்திருக்கலாம். அது அந்த ரூட் தான். இது போதுமா? நம்ம ஃபுல் அந்த வீடியோஸ் இன்னும் 2 பண்ணணும் அதுல இல்லையா? டீசலும் 1 பண்ணணும், எண்ணெய் பெட்ரோலும் பண்ணணும். எண்ணெய் பெட்ரோல்ல நிறைய விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். லோவர் அண்ட் டார்க் எப்படி வருது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் வந்து எண்ணெய் பெட்ரோலுக்கு மட்டும் இங்க நம்ம போறதுக்கு முன்னாடி எண்ணெய் பெட்ரோலுக்கு இவ்வளவு கண்டென்ட் இருக்கு, இவ்வளவு கதை இருக்கு. அதுல என்னென்ன ஸ்பெசிபிக்கலி செக் பண்ணணும்னு எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். அங்க போனா எண்ணெய் பெட்ரோல் 1.2 ஹைப்பர் கண்ணில் காட்டல இல்ல, அதே மாதிரி எண்ணெய் பெட்ரோல் கண்ணில் சிலப்போ அடுத்த கார்ல வருமா இருக்கு. அடுத்த லான்ச் பாத்தியா? அது எதுவும் சொல்ல பேஸ் வேரியன்ட்ல எல்லாம் இருக்கு. பேஸ் வேரியன்ட் வராது. இல்ல ஒரு பேஸ் இல்ல 3 பேஸ்ல இருக்கு. 3 பேஸ் வராது தெரியல பாப்பா. ஆனா அவங்களுடைய பிஆர் ஆக்டிவிட்டி ஃபுல்லா ஹைப்பரியன்ல தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த பாட்காஸ்ட் பார்த்தவங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். 222 ஓட்டி இருக்குது, 29 கிலோமீட்டர் ஃபியூல் எக்கனாமி. அதை நம்ம சொல்லணும். ஃபியூல் எக்கனாமி எல்லாம் எங்களுக்கு டெஸ்ட் பண்ண உள்ள ஒரிஜினாலிட்டி கிடையாது. எங்க வண்டி 8 கிலோமீட்டருக்கு மேல காட்டவே இல்லை. 8 கிலோமீட்டர் கீழேயும் காட்டல. அதுல ஆன்சன் ஒரு இது என்ன சொல்றாருன்னா, நேட்டைக்கு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நேட்டைக்கு தான் நாங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்தோம். நைட்டு ஃபிளைட் டிலேல ஒரு 1.5 மணி நேரம் நாங்க உட்கார்ந்து இந்த கதைகள் எல்லாம் திருப்பி போட்டு அசை போட்டுட்டு இருந்தோம். அதுல ஆன்சர் எங்கேயோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட பாட்டுக்கு 8க்கு கீழே போகாத மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல அது உண்மை. அது பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா நானும் ரீசெட் பண்ணேன். ஆன்சர் ரீசெட் பண்ண உடனே பொதுவா ரீசெட் பண்ணா லைனா காட்டும். டேஷ் ஆகும். 8ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இல்ல 0 டேஷ் ஆச்சு, ஆனா 8ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து நம்ம அழுத்தினாலும் 8 கீழே போகல. 8.3 வர, அடுத்து 2 1 போகும், 8.0 வரைக்கும் அடுத்து கீழே போகல. ஃபியூல் எக்கானமி ஃபிகர்ஸ் வந்து ரியல் வேர்ல்டுல நமக்கு வந்த பிறகு தான் அதை நம்ப முடியும். இப்ப வாங்கலாம். ஹைப்பரியான் வந்து டாடா ஃபேன்ஸ் தைரியமா வாங்கலாம். நீங்க வந்து ஒரு கோர் ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்டா இருந்தீங்க, நீங்க டீசல்ல இருந்து இப்ப சுவிட்ச் ஆகுறீங்க, இப்படிப்பட்ட ஒரு காரை தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 6 months வெயிட் பண்ணுங்க. இந்த ஹைப்பரியான் என்ஜின் புதுசு வரட்டும். ஏன்னா ஹைப்பரியானுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் இது ஒரு போட்டோ எடுக்கலாமா? இதுல இருந்து இது வரைக்கும் கண்டென்ட் மட்டும் இருக்கு. அதாவது அதோடைய மொத்த கதையும் சும்மா குவிக்கா நான் சொல்றேன். எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் இவிஜிடி இருக்கு, நான் அதுல பேசினதுதான். அப்புறம் நீ பார்த்தேன்னா சென்டர் மவுண்டட் டியூவல் விவிடி இருக்கு. அப்புறம் சோடியம் கூல்டு எக்ஸாஸ்ட் வால்வ்ஸ் இருக்குது. அது சோடியம் வந்து லிக்விட் சோடியம் உள்ள இருக்குது. அது ஹீட்டை டிசிபேட் பண்ணி வெளியே எடுத்துட்டு போகும். ஃப்ரிக்ஷன் ஆப்டிமைஸ் ஸ்டீல் பிஸ்டன் ரிங்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட் இன்டகிரேட்டரா, அது நியூ ஜென்ரேஷன் எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும். பெரிய இன்டர்கூலர், ஆல் அலுமினியம், பிஸ்டன் கூலிங் ஜெட்ஸ் இருக்குது, 350 bar ப்ரெஷர் இருக்குது. இது எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாம் இருக்கனால தான் 15 lakhs கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணிச்சு. அது இங்கே பிஆர் ஆக்டிவிட்டி எல்லாம் சொன்னால் மற்றவங்க எல்லாம் லேபில் டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம போன பாட்காஸ்ட்டில் சொன்ன தெரியுமா, இதெல்லாம் இங்கே வேலைக்காக. இது வந்து ரியல் வேர்ல்டில் அது வந்தால் தான் பீப்புளோடைய ஃபீட்பேக் தெரியும். இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் விஷயம் சக்ஸஸ். இந்த வண்டி நல்லா தான் இருக்க போகுது, அதுல டவுட்டே இல்லை. டிரைவபிலிட்டி, ரிஃபைன்மென்ட்ஸ் அதுல எல்லாமே என்ஜின் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இது பழைய ரெவட்ரான்ல இருந்து பண்ணிருந்தாங்கன்னு மட்டும் வச்சுக்கங்க. இது வந்து இதோட இது இப்ப அடுத்த டிக்ளைன்ல விழுந்திருக்கு. அதாவது அதல பாதாளத்துல விழுந்திருக்கு. இது கம்ப்ளீட்லி நியூ என்ஜின். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்டையர்லி நியூ. அதனாலதான் இது நல்லா இருக்கு. இது 2020ல இருந்து இது வரைக்கும் என்ஜினியரிங்ல இருந்து இப்பதான் அதோடைய அவுட்புட் லெவலுக்கு வந்துருக்கு. காத்திருக்கிறது நல்லது. டாடா ஃபேன்ஸ் வாங்கலாம். நீங்க வந்து 1.2 ரெவட்ரான்ல 22,000 வைக்கக்கூடிய வண்டியில வந்து 1.2 நான் நல்ல தெளிவா தான் சொல்றேன்.
1.2 ரெவர்ட்ரானை வந்து நம்ம வாங்குறோம்னா நெக்ஸான்ல 22,000 யூனிட்ஸ் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல அது ஈவியாவும் டீசலாவும் விக்குதுன்னா இதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன் நான் தப்பா எதுவும் சொல்லல, இல்ல கரெக்ட் தான் இல்லையா? ஆனா இப்ப அந்த 8க்கு கீழே போகணும்னா அது எப்படி நமக்கு அதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது என்ன தெரியுமா, அது நமக்கு தெரியாது. நான் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயத்த, ஏன்னா நம்ம வந்து அது ஒரு லாங் டிரைவ் போனாதான் நமக்கு தெரியும் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண. டெஸ்ட் டிரைவ்ஸ்ல உள்ள கதை வேற. நம்ம அது 8க்கு கீழே கிடைக்கும்னு சொல்லல. இப்ப நம்ம ஸ்டார்ட் ஆகும் டக்குன்னு 12-13 கிடைக்கும். நம்ம சிட்டிக்குள்ள ஓடனா இப்ப கைலாக்கு 6.5 எல்லாம் காட்டும். ஆனா அந்த டிஜிட் சம்டைம்ஸ் இதெல்லாம் காட்டாதான் இருக்கு. அதுதான் அதை வந்து காட்டாத மாதிரி ப்ரோக்ராமிங் இருக்கான்னு நம்ம டவுட். இப்போ என்னன்னா நம்ம டெஸ்ட் டிரைவ்ஸ்ல நாங்க ஏசி போட்டு நிப்பாட்டி இருந்தோம். ஹீட்டர் போட்டாங்க காலையில வந்தோம், ஏசி இல்ல ஹீட்டர் போட்டு வந்தோம். அவ்வளவு கோல்டு 6 டிகிரியில. நான் வந்து ரீசெண்டா டிராவல் பண்ண நம்ம போன இடங்கள்ல காலையில தூக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹோட்டலோட ஜன்னலை திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜன்னல் வந்து ஃப்ராஸ்ட் ஆயிருக்கு. அவ்வளவு கோல்டு அங்க உள்ள. வெளியே 6 டிகிரிஸ்ல இருந்து டீ குடிக்க பொதுவா வராம ஒரு நாளே கிடையாது. நான் ரூம் விட்டு வெளியேறங்கல்ல, டீ குடிக்க போனா திருப்பி வந்து உள்ள வந்து சேர முடியாது, அப்படி இருக்கு. நாங்க காலையில வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது 10 டிகிரி, மதியானம் தான் 20 to 23க்கு வந்தது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும் அவ்வளோ கோல்டாங்க. அப்ப நாங்க காலையில ஹீட்டர் போட்டிருந்தோம், அடுத்து ஃபுல்லா ஏசியில நின்றது. நம்மளோட டெஸ்ட் ட்ரைவ்ஸ் உனக்கு தெரியல, கட் பிரேக் பண்ணி. அப்ப அந்த ஃபீட்பேக்கை வச்சு நம்ம ஃபியூல் எக்கானமி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காலையிலேயே கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிற்கும் போது இந்த லோ கோல்டு கண்டிஷன்ல அது அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ரவ் ஆயிருக்கும். அப்போ ஃபியூல் நிறைய பேர்ன் பண்ணும். அதனால அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். அது நம்ம டியூகோஸ் ஆஃப் டைம்ல நமக்கு தெரியும். நம்ம மோட்டோஃபேம் வாங்குறவங்க சொல்லுவாங்க. ஆனா திருப்பி நான் சொல்றேன், டாடா இந்த இன்ஜினியரிங் எல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க நம்பர் 1 ஆயிருப்பாங்க. இந்த சென்டிமெண்ட் அந்த எமோஷனை எல்லாம் நம்பர் 2 பண்ணாதனாலதான் இப்பளாவது பண்றாங்களே. இவங்க பண்ணிய நல்லதுதான். இவங்க பண்ணும்போது இனி அடுத்தவங்களும் பண்ணிதானே ஆகணும். அதுதான் அதாவது என்ஜினியரிங்க்கு வந்து ஸ்கோப்னு உள்ளதோடைய அவுட்புட்டே இதுதான் அல்டிமேட். என்ஜினியரிங்க்கு நல்ல வாய்ப்பு இருந்த காலத்துல இதெல்லாம் பண்ணாம இப்ப எல்லாம் இல்ல. நம்ம இப்ப பேசுவோம் தெரியுமா, இப்ப வண்டியில கம்ஃபர்ட் இல்ல, இது இப்படி இருக்கு அது எதுவுமே இந்த வண்டியில இல்ல. நம்ம சொல்லுற குறைகள் வந்து இல்ல, நமக்கு வந்து இந்த வண்டி பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எக்ஸெப்ட் அந்த டாட்டாவோட சின்ன அந்த நிகில்ஸ் எல்லாம் ஒதுங்கிச்சுன்னா இது வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நீங்க வாங்குங்க, நீங்க நியூ ஜெனரேஷன்ல பழைய கான்செப்டோட இருக்கிற ஒரு நியூ ஜென் வெஹிக்கிள் அப்படின்னு வாங்கலாம். ஏன்னா ஒரு மிட் சைஸ்ல இவ்வளவு பெரிய வீல் பேஸ்ல இவ்வளவு பெரிய சீட்டிங்ல ஒரு வண்டியே இல்லையா? அப்ப அது ஒரு அட்வான்டேஜ். இப்ப நீ வந்து மிட் சைஸ்ல மத்த கான்செப்ட்ஸ்ல போனோம்னா ஜெர்மன்ஸ்ல டிஎஸ்ஐ 1.5 வாங்கினா டிசிடியோட இருக்கு, இவங்களுக்கு டார்கனோட அட்வான்டேஜ். கொரியன்ஸ்ல டிசிடியோட இருக்கு, இவங்களுக்கு டார்கனோட அட்வான்டேஜ். இவங்களுக்கு போட்டிக்கு மஹிந்திரால அந்த செக்மெண்ட்ல வண்டி இல்ல. அப்ப இவங்களுக்கான ஸ்பேஸ் அங்க எப்பவுமே ரெடியா தான் இருக்குது. அந்த ஸ்பேஸ் இன்னும் உறுதிப்படும். இங்க இருந்து இருக்கக்கூடிய இல்லைனாலும் இப்ப டாடா பையர்ஸுக்கு அந்த கேட்டகரியில கார் இல்லாதனாலதான் வாங்கல. ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பேஸ். என்னுடைய ஒரு கெஸ் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்ப்போம். நெக்ஸானோட சேல்ஸ் இது கண்டிப்பா ஈட்டம் பண்ணும், அதுல டவுட்டே கிடையாது. நீங்க நெக்ஸான் வந்து பெட்ரோல் வாங்குறவங்க கண்டிப்பா சியரா வாங்கிருங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. உண்மை இல்லையா? இது வரைக்கும் வெஹிக்கிள் இல்ல, என்ஜின் இல்ல. நெக்ஸானுடைய எண்ணெய் பெட்ரோல் டர்போ பெட்ரோலுக்கு பதிலா சியரா பத்தி யோசிக்காம வாங்க. அது எப்படி பார்த்தாலும் நல்லா தான். நெக்ஸானுடைய அந்த டர்போ லோவர் எண்ட்ல ஒரு வேலை காட்டும் சவுண்டு போட்டு. செல்டாஸ் வந்து பயங்கர போலரைஸ்டான கமெண்ட்ஸ் நம்ம வாக்குறோம் வீடியோக்கு கீழே பார்த்தா மோட்டோஃபேம் ஆகலாம் எல்லாருக்குமே. போலரைஸ்ட் இல்ல, கிழிச்சிருக்கு. நீ இப்ப தான் எனக்கு ஆனா அந்த டிசைன் பிடிச்சதா எனக்கு நேர்ல எப்படின்னு தெரியல. எனக்கு எப்படின்னா இப்ப கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு அது மோசம் இல்ல. நானும் அதான் இப்ப சிரோஸ் எல்லாம் இருந்ததுக்கு இல்ல, அப்படி இல்ல, இது நல்ல டிசைன். அது எப்படி தெரியுமா, இப்ப நான் இருக்கேன், நான் வந்து 8ஆம் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், 9ஆம் கிளாஸ்ல செகண்ட் ரேங்க், 10ஆம் கிளாஸ்ல வந்து நான் 3rd ரேங்க் வாங்கினா அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு பையன் 3rd ரேங்க் வாங்குறான் பிரச்சனை இல்லை. ஆனா உன் ஃபேமிலி எப்படி சொல்லுவாங்க, டேய் நீ 8ல ஃபர்ஸ்டா ரேங்க் வாங்கிட்டு இருந்த பையன் இல்ல, சரி 9th வந்த போது செகண்டுக்கு வந்த நீ, இனியாவது 1க்கு வருவேன்னு பார்த்தா திருப்பி 3rdக்கு வந்து அடுத்த வருஷம் 4th ரேங்க் போயான்னு சொல்ற மாதிரி. இந்த செல்டாஸோடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பார்த்துட்டு அப்படி செகண்ட் ஜெனரேஷனை பார்த்தா இது ஒரு பிரச்சனை. அக்ரீடா? எனக்கு எக்ஸாம்பிள் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. அதுதான்
ஏன்னா பழைய செல்டாஸ் நீ ஃபர்ஸ்ட் உள்ள செல்டாஸ் இருக்குல்ல, நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது செல்டாஸை தொடங்கினாரு, அந்த செல்டாஸை பார்த்துட்டே இருக்கல. ஏன்னா அது இப்போவும் நல்லா தான் இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப நம்ம கிரெட்டா எடுத்தாலும் அப்படிதான், பழைய கிரெட்டாய் இப்ப பார்த்தா அதே மாதிரிதான் இதுவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இதுல கொஞ்சம் ஓவர் டன்னான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. அது பீப்புளுக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னா, முன்னாடி ஒரு காருக்கு அழகு அந்த ஐஸ் தான், ஹெட்லாம்ப். எனக்கு அது தோணும், மேபி அந்த ஹெட்லைட்டுக்கு இது பார்த்து அதுக்கு ஒரு என்னென்னமோ இருக்கு. அதாவது முகத்துல இங்க 2 கண்ணு, இங்க 2 கண்ணு, இதுல 2 கண்ணு இருந்தது மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஃபுல்லா பிஸியா இருக்கு. ஒரு ஃபீல் இல்ல அதுல. இல்ல ஹெட்லைட்டை பார்த்தா என்ன டென்ஷன் ஆச்சு. 3 லைன் போட்டு வச்சிருக்கேன் லைட்டுக்கு, தெரியுமா? அதான் என்னன்னு தெரியல. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியும். நேர்ல பார்த்தா தெரியும், வீடியோல இல்ல கார் நல்லா இருக்கு பாக்க. ஆனா நீ பாக்க பிடிக்கும். ஆனா அது அதான் கமெண்ட்ஸ்ல இல்ல அந்த எனக்கு நான் அதை எப்படி பார்த்தேன்னா, இந்த லைட் இருக்குல்ல இவங்களுக்கு, இந்த ஹெட்லைட் மத்த கார்ஸை கம்பேர் பண்ண இவங்களுக்கு இந்த கிளாவிஸ்லயும் சிரோஸ்லயும் இருந்ததை விட இது ஏதோ அது நல்லா இருக்கேன். சிரோஸ்ல அந்த எம்எஃப்ஆர் வந்து எப்படி இருக்கும்னா அந்த பம்பரோட சேர்ந்து இருக்கு. அது ஒரு மோசமான டிசைன். உரசுனாலே ஃபர்ஸ்ட் நீ அதை தான் உரசுவேன். அதுக்கு இது ஓகே தான். ஆனா பழைய செல்டாஸை சடனா பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பழசே நல்லா இருந்தானே. இப்ப நான் மதியானம் வரும்போது ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது நீ இப்ப சொன்னல, இப்ப கிரெட்டாக்கு வந்து 3rd ஜென் அப்படின்னா செகண்ட் தான் நமக்கு பிடிக்கும், ஃபர்ஸ்ட் தான் பிடிக்கும்னு. இப்போ நம்ம செல்டாஸை இப்போ இருக்க ஃபேஸ் லிஃப்டட் செல்டாஸை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அப்டேட் வேணும்னு நமக்கு தோணாது. ஆனா கிரெட்டா இருந்தப்போ வந்து நமக்கு ஒரு அப்டேட் நமக்கு கேட்டதில்லை இப்ப. ஏன்னா அந்த செல்டாஸ் ஆல்ரெடி அதுல அதுக்கு மேல என்ன வேணும், அதுதான் நான் அந்த கமெண்ட் சொன்னேன். சம்திங் இஸ் இன் broken, don't fix it ன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காரு. ஃபீல் தான் இப்போ அந்த பீப்புளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அது நல்லா தானே இருந்தது, நல்லா இருக்கு. நம்ம கேட்டது என்ன, சேஃப்டியை இது பண்ணுங்க, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க இது பண்ணுங்க. ஆனா இப்ப K3 பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீல் பேஸ் ஒரு 80 மில்லிமீட்டர் பெருசா இருக்குது. இப்ப நம்ம ஸ்கெப்டிக்கலா இருப்போம் ஓட்டுறதுக்கு நல்லா. ஆனா ஒரு விஷயம், இந்தியன் மார்க்கெட்ல இனிமே வந்து இந்த அறகுறை இன்ஜினியரிங் எல்லாம் நிக்காது. ஏன்னா இதுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருந்துச்சு, கிளாஸியா இருக்கு. அதாவது அந்த சிரோஸோடைய மெட்டீரியல். ஆனா சிரோஸ் பயங்கர ரிச்சா ஃபீல் ஆச்சு. சிம்பிள் இன்டீரியர். இது ரொம்ப சிம்பிளா. டோர் பேட்ல ஒண்ணும் இல்ல, கலர் ஓபன் பண்ற இது 2 ஸ்டோரேஜ், அவ்வளவுதான். எவ்வளவு ஸ்லீக்கா சிம்பிளா இருக்கு தெரியுமா? ஃப்ரண்ட்ல அந்த ஸ்கிரீன் மற்ற பெரிய ஸ்கிரீன் பார்த்து இது நல்ல சூப்பரா இருக்கு, நீட்டா சூப்பரா இருக்கு. இது ப்ரொஜெக்டடா இல்ல, ப்ரொட்ரூட் ஆகல. அப்படி அந்த பேக் சீட் வந்து மத்த செல்டாஸ்ல தை சப்போர்ட் கம்மி, இதுல நல்ல பெரிய தை சப்போர்ட் நல்லா இருந்து. எனக்கே ஃபுல் தை சப்போர்ட் இருந்து. ஆன்சரோடைய இதுக்கே தை சப்போர்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஆஸ் அ பேக்கேஜ் வந்து பார்க்கலாம். இதுல ஒரு விஷயம் என்ன, ஒரு நின்னுங்க, நீ பேச வந்து ஞாபகம் வச்சுக்க. எனக்கு வந்து டாட்டாவை பத்தி நம்ம இப்ப என்ன பேசணும், டாட்டாவோட என்ஜினோட என்ஜினியரிங்க்கு அவங்க இவ்வளவு மெனக்கெட்டு 2016 வந்துட்டாங்க. இந்த 2019ல இந்த பவர் ட்ரெயின் இதே மாதிரிதான் இவங்க கிட்ட இருந்து. இல்ல நான் இதுல ஹைபிரிட் கொண்டு வருவா வேணும், அதுதான் நான் பேச வரேன். 2019ல வரும்போது 1.5 டீசல் அப்படி இருந்து, இப்ப BS6 ஓடைய, அப்ப அது BS6 தான் லான்ச் ஆச்சு, LNTல லான்ச் ஆச்சு, இப்ப SCRல இருக்குது. டர்போ பெட்ரோல் இன்ஜின் 1.4ல இருந்து 1.5 ஆச்சு DCT. எண்ணெய் பெட்ரோல் அப்படி இருக்கு. அப்ப இப்ப என்ன வந்திருக்குன்னு நியாயமா, பவர் ட்ரெயின்ல வந்து நமக்கு ஹைபிரிட் வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட் அப்டேட், இப்போ ஆன்சர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்லா தானே இருந்து, நீங்க ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வரணும்னா அவசியமே இல்லை. உண்மையிலே அது விற்கின்ற 6000-7000 யூனிட் வித்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு மெனக்கெட்டு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வரும்போது, அந்த ஃபேஸ் லிஃப்ட் இல்லை ஒரு ஜெனரேஷன் கொண்டு வரும்போது, சேசிஸ் ஓகே அடாப்டட், அது வந்து நமக்கு தேவை, ஸ்பேஸ் அப்டேட் பண்ணியாச்சு, இன்டீரியரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. பவர் ட்ரெயின்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே, அதுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு இருக்க போற ஒரு தேவையே ஹைபிரிட் தான். ஹைபிரிட் மிஸ் ஆச்சு, ஹைபிரிட் கொண்டு வரல அவங்க. அது ஒரு பெரிய மிஸ். அது அவங்க சேல்ஸை வந்து என்ன பண்ண போகணும்னு நம்ம இனி பார்த்து தான் தெரிஞ்சிடும். ஹைபிரிட் வச்சிருந்தா அவங்களுக்கான அட்வான்டேஜ் பெருசாயிருக்கு. இப்பதான் பீப்புள்ட ஹைபிரிட்டுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. சிட்டிஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். திடீர்னு எல்லாரும் ஒரே ஐடியா வருவாங்க ஹைபிரிட். அப்படிதான். என்னன்னா 26ஆம் தேதி ஜனவரி 26 டஸ்டர் வருது. டஸ்டரும் ஹைபிரிட் இல்லைன்னு இப்ப சொல்றாங்க. லேட்டர் பார்ட் ஆஃப் த இயர். அதுதான் இதுல சொன்ன மாதிரி, எலிவேட்ல சொன்ன மாதிரி. இனி டேனி சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரே நேரம் ஹைபிரிட் வச்சிருப்பாங்க. இப்ப என்னன்னா, இனி யாராவது ஒரு ஆள் வந்து கிளிக் ஆனா உடனே இல்ல, சின்னதுல இருந்து பெருசு வர ஹேட்ச் பேக்ல இருந்து தொடங்குவாங்க ஹைபிரிட். எவ்வளவு ஒரு லைன் வேகனர்ல வச்சு 50 கிலோமீட்டர் 800 சிசில வைப்பாங்க. ஏன்னா இதுல 1024 கிடைக்குதுன்னா கட் ஷாட் பண்ணி 2 சிலிண்டர்ல வச்சு விடுவாங்க. இன்னொன்னு அந்த
கியா இப்போ பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய இது வந்து வேரியன்ட் பிரைசிங் அது இதெல்லாம். அடுத்து இந்த ஐஎம்டி இந்த ஐஎம்டியை தூர போடல. ஐஎம்டி என்ன இருக்கு? ஐஎம்டியை பெரிய ஏதாவது சொல்லிச்சுன்னா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண. அப்புறம் ஐஎம்டி இது ஹுண்டைல நாங்க நைட் வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ ஆன்சன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டான். சிரோஸும் இந்த செல்டாஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் லோ நம்பர் போனதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அவன் நான் சொன்னேன், நீ சொல்லு என்னன்னு சொல்லுன்னா வேரியன்ட். உண்மை, எண்ணெய் பெட்ரோல் வாங்குறவங்க ஐவிடி வாங்குறேன்னா செல்டாஸ்ல முதல்ல ஒரே ஒரு வேரியன்ட், அதுக்கப்புறம் 2 வேரியன்ட் ஆக்குறாங்க. எண்ணெய் பெட்ரோலுக்காரங்களுக்கு வந்து என்ன டிஸ்கிரேஸ்னா அவங்க டாப் பண்ண வாங்க முடியாது, எக்ஸ்லைன் பண்ணா டர்போ தான் வாங்க முடியும். சரி, கரெக்டால என்லைன்ல மட்டும் கொண்டு வச்சிருக்காங்கன்னா இவங்க இதை கொண்டு அங்க வச்சிருக்காங்க. இப்படி அந்த பேரிட்டி அதுல இருந்து எடுக்கணும், பீப்புளுக்கு தேவையானதை வைக்கணும். மன்னிச்சு விடலாம் கிளாவிஸுக்கு அதெல்லாம் பாத்தியா, அதுதான் அது பண்ணா சம்டைம்ஸ் இது என்ன இதுலயே அதே மாதிரி பண்ணல. அவங்க வேரியன்ட்ஸை மட்டும் கரெக்டா வச்சாலே மேபி சேல்ஸ் இப்ப இருக்குல்ல செல்டாஸ், அதுல ஒழுங்கா வேரியன்ட்ஸ் வச்சிருந்தவர் 2500 வண்டி. சிரோஸ்ல என்ன பண்ணான்னா அந்த சீட்டை எல்லா வேரியண்ட்டுக்கும் வைக்கணும். வைக்கணும். அதே மாதிரி டீசல்ல வந்து ஆட்டோமேட்டிக் வந்து டாப் அண்ட்ல 19 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் வைக்க கூடாது. நம்ம போன பாட்காஸ்ட்ல அதை பேசணும். லாஜிக் இல்ல பீப்புளுக்கு. ஏன் இப்ப சோனட்டுக்கு அட்வான்டேஜ் ஆச்சு சிரோஸ். சிரோஸ் பாக்கணும்னு வரவங்களுக்கு இதை விடைக்கும் அது நல்லா இருக்கே கொடுக்குற விலைக்கு. சரி, பேக் சீட் மட்டும் தானே. சிரோஸ்ல ஹைலைட்டே அந்த சீட்டு, அந்த சரி இந்த வென்டிலேட்டட் விடுவோம் அந்த ஸ்லைடிங் சீட், அது மிட் வேரியன்ட்ல வாங்கி உங்களுக்கு இல்ல என்ன சிரோஸ் வாங்கி என்னதுக்கு? அதான் யூஎஸ்பி அவங்க வேரியன்ட் பிரேக்கப்ல ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இது செல்டாஸ். நம்ம டிரைவிங்ல பாக்கி பேசலாம். இனி என்ன நியூஸ் இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. வெர்னா ஸ்பைடு அது வரட்டும். K3ல வருமா தெரியல. இனி K3 தான். ஏன்னா மேபி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இங்க லோக்கலைஸ் பண்ணப்பட்டதுனால அடுத்த ஜென் கரெக்டா வந்தா அதுவும் K3ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஜெனரேஷனல் அப்டேட் வந்தா. இது ஃபேஸ் லிஃப்ட் தானே வெர்னா. வெர்னா ஃபேஸ் லிஃப்ட். அந்த டியூப் லைட் எல்லாம் எடுத்து தூர போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரண்டையும் பேக்கையும் மூடி வச்சிருக்காங்க. அப்ப அதுல ஏதாவது வித்தியாசம் வரும்னு எதிர்பார்க்கலாம். பழைய வீலுக்கு கேஸ்கேட் கிரில்லே ஓகே தான் இருந்து. பழைய கேஸ்கேட் கிரில் எதானாலும் டீசல் கொண்டு வந்தாங்கன்னா இந்த சேசிஸுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து ஃபைனல்ல ஒரு விஷயம் கூட, நம்ம ஃபர்ஸ்டே பேசணும்ல காம்படிஷன் பத்தி. இப்ப லான்ச் வந்து நம்ம டாடா வந்து ஹேரியர் ரிவர்ல எல்லாம் ஓட்ட உடனே மகேந்திரா மலைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி ஹேரியர் ரிவி மலைக்கு போனதுல இருந்து இதை சொல்றோம். இது வந்து இனிமே அந்த பிஆர் ஆக்டிவிட்டியோட பார்ட் தான். கர்வ் ஃபிளைட் இழுத்தது. ஆமா, கர்வ். நான் ஆன்சனுக்கு போன தடவையும் அவங்க தூரத்துல ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நின்று காட்டி கொடுத்தேன். ட்ரிவாண்ட்ரம்ல எங்க பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்ல தான் கர்வ் இழுத்ததா ஒரு வீடியோ வந்தது. இந்த இடத்துலதான் கர்வ் வந்து அந்த பிளைட்டை கர்வ் இழுத்ததுன்னு. அது ஏது ஹைப்பரியானது 1.2 ஹைப்பரியான். அப்ப இது இன்னி பிஆர் ஆக்டிவிட்டி 1.5 ஹைப்பரியான் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கணும். கர்வ்லையா இலக்கியதுல பேக்ல உருட்டி விட்டுருப்பேன். இது எல்லாமே பிஆர் ஆக்டிவிட்டி தான். இப்போ ட்ராக்ல ஓட்டுறதாகலாம், ஸ்பீட்ஸ் பில்டு பண்றதாகலாம். நாங்கள் இல்லை ஆஸ் அ டீம் நாங்கள் இதில் ஆன்சன் பேச வந்த பாயிண்ட்டுக்கு என்னன்னா, ஒரு கார் வாங்கணும்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எமோஷன். சிலவங்களுக்கு அவங்க தலைமுறையிலே ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க. சிலவங்க வந்து எத்தனை வருஷமாக ரிவ்யூஸ் பார்த்து வீடியோஸ் பார்த்து காசு சேர்த்து ஒரு கார் வாங்குவாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸோட கார் வாங்குறதுல எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து சேஃப்டி. இப்போ ஃபேமிலியோட சேஃப்டி. இப்போ நம்ம நல்லா ஓட்டினாலும் ஆப்போசிட்ல வரவங்க எப்படி ஓட்டுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது. அப்புறம் மஹேந்திராவை இதில் எப்படி சேர்க்கணும்னா இந்தியன் மேனுஃபேக்சரர், நம்ம இந்தியாவுக்கான மேனுஃபேக்சரர்ஸுக்கு நம்ம சப்போர்ட். இப்படி இருக்கிற இடத்துல இந்த ஸ்டண்டெல்லாம் கீப் இட் அசைடுன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த போஸ்ட் பையிங்கில் இருக்கக்கூடிய ஓனர்ஷிப்பை தக்க வச்சாலே அந்த கார் வந்து இதுதான். இப்போ நான் வந்து ஏன் எனக்கு ஃபோர்டு பிடிக்குது, ஃபோர்டு எடுத்தவங்க எல்லாம் ஓட எடுப்பாங்கன்னு சொல்ற காலகட்டத்தில் இருந்த மார்க்கெட்ல தான் டாடா இருந்த மாதிரி தான் ஃபோர்டு 2007 இருந்து. ஆனா இந்தியாக்காக இந்தியன் பீப்புளுக்கு எப்படி பண்ணலான்னு உள்ளதை அவங்க ரீஇன்வென்ட் பண்ணி வந்த போது தான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கூட க்ளோஸ் டு ஹார்ட் ஆச்சு. அதுல என்ஜினியரிங் தான். ஃபோர்டோட என்ஜினியரிங் நம்ம ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு கண்டென்ட் பேசினா ஒன்றும் வேண்டாம். B2 என்ன நம்ம ஒரு கண்டென்ட் பேசினா நம்ம செல்ஃப் ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஆனா உண்மையில இதில் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அன்னைக்கு நானும் டேனி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நம்ம இங்கே போகும்போது பேசிட்டு இருந்தேன். ஆனால் ஆன்சர் இல்லை, கண்டென்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் டிஸ்கஷன் பேசிட்டு இருந்தோம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹைலைட் இருக்கிற இடத்துல இனிமே நம்ம என்னன்னா இந்த ஸ்டண்ட் எல்லாம் அதை அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கியாச்சு. எதுல என்ன அன்புல இல்லை, போட்டியில.
அந்த சேல்ஸ் சார்ட்டை நம்ம பார்த்தாலே அது ரெண்டும் ஃபயராக தான் இருக்கு. இனி அவங்களுக்குள்ளே போட்டி ஆகும். இந்த நம்பர்ஸ் சியராவோட நம்பர்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக கொடுக்க போகுது. சியரா ஃபிளாட்டாக ஒரு 10,000 யூனிட்ஸ் மாதம் அடிக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அப்படி பார்த்தா மஹேந்திராக்கு இப்பவே ப்ரெஷர் ஏற இருக்கும். அப்ப அதுக்கு நீ இவங்க என்ன கவுண்டர் பண்ணலாம்? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லாட் ஒன்று வேக்கண்டா இருக்கு. 5XO வருமா? 5XO 500 வந்து 5XO வரலாம். ஏன்னா இனி எல்லாமே எக்ஸோல எல்லாம் வருது. 700 7XO ஒன்று வருது. இனி மற்ற தானே வராங்க. நம்ம அந்த நியூ ஐக்யூ தெரியாது என்ன பண்றாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல இனி இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ் வந்து வெரி காமன் நம்ம பார்ப்போம் எல்லாம். ஆனா மஹேந்திராக்கு இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா? இப்ப கிரெட்டா வந்து இவ்வளவு நம்பர் வைக்குதுன்னு தானே இவங்க ப்ராடக்ட். இப்ப சியராய்க்கு இவ்வளவு நம்பர்ஸுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம இந்த क्वेश्चन கேட்டோம், வேலுசாட்ட கேட்டோம். அவங்க வந்து இல்ல அவங்க அத டார்கெட்டே பண்ணல. ஆமா, ஆனா பண்ணிருக்கலாமோன்னு. இல்ல பண்ணிருக்கணும். நம்ம இது क्वेश्चनாவே கேட்டோம். அவர் என்ன சொன்னாரு? இதுக்கு டாக்ஸ் இன்சென்டிவ் இருக்கு, எதுக்கு சப் மீட்டருக்கு, அது ஹை டாக்ஸ். நாங்க அதுக்கு அதனாலதான் நாங்க வந்து அதை பெருசா அடுத்தடுத்து அதுல இருக்கு 700. ஆமா கண்டிப்பா அந்த கேப் பெருசு. இந்த வாரம் இதுல நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூல்ஸ்ல வந்து லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. போன பாட்காஸ்ட்ல நம்ம மோட்டோ ஃபேம் ஒருத்தர் வந்து நீங்க எல்லாருமே டயர்டா இருக்கிறது உங்க கண்ணில் இருந்துன்னு சொல்லி அந்த கமெண்ட் பாத்தீங்களா? என்னென்ன பெக்குலியரா கவனிக்கிறாங்க பாருங்க. அதுல டயர்டா இருந்தது உண்மைதான். இன்னைக்கு நாங்க அதே மென்டாலிட்டியில தான் இருக்கோம். ஏன்னா இப்ப நாங்க இந்த பாட்காஸ்ட் எடுக்கும்போது மணி 3:30 தொடங்கி இருப்போம். இப்ப 4:41 ஆகுது. நான் 1:30 மணிக்கு தான் நான் வந்தேன். நான் 11:30 மணி வரைக்கும் தூங்கினேன் இன்னைக்கு காலையில. நான் நேற்றைக்கு நாங்க வீட்டுக்கு வரும்போது 2 மணி ஆச்சுது. ஒரு ஹோல் ஃபுல் டே அப்படி சுத்தினோம். அதுல நாங்க இந்த வீக் மிஸ் பண்ணல பாட்காஸ்ட். க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டோ ஃபேம், இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.